Yeah, பசங்களா, can you all hear me now? Yes, மக்களே. Yeah? Okay. Hi, பசங்களா. So, class evening schedule பண்ணுமா. No need. ரித்திக் எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேவா? Don't worry about them. Yeah. Yes, பசங்களா. Perfect. Okay, everyone. So, range of the function பார்க்க எல்லாருமே ரெடியா இருக்கீங்களா? யா மக்களே. So, நேத்து பார்த்த sums ஏதாவது ட்ரை அவுட் பண்ணீங்களா பசங்களா? லாஸ்ட் sum. Can you all tried it? So, the answer என்னன்னு வந்துச்சுன்னு பாத்தீங்களா? Say yes or no. யா மக்களே, you all tried ஆ? Okay. Yes, okay. Done. Fine. Chemistry class timing. One sec. Chemistry class timing. இன்னைக்கு எந்த chemistry class கேக்குறீங்க பசங்களா? 11th or 12th? So 12th it starts from 11th it starts from 12:30 and இன்னைக்கு 12th க்கு chemistry classes இல்ல, only physics classes தான். ஓகே பசங்களா, everyone can we start? Okay, இதுல ஃபுல்லா என்னமா பார்க்க போறோம்னா range of the function தான் பார்க்க போறோம். So everyone be cheerful. So 12th chemistry வந்து சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் பசங்களா. ஸோ எவ்ரிவன் தயவு செஞ்சு கொஞ்சம் சியராக பார்க்கடா. ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு 2024 கொஷின், அதாவது போன வருஷம் சரிங்களா. ஸோ இந்த வருஷம் ஸோ மேக்ஸிமம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேட்டர்ன் அதிகமாக இருக்குது. ஸோ 2024ல் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. ஒவ்வொரு ஷீட்டில் அட்லீஸ்ட் ஒரு கொஷின்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்தது. ஸோ அப்படி இருக்க ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வி ஹாவ் டு டூ இட். ஸோ இந்த செக்ஷன்ஸை பாருங்க, ஆனால் இது ஷார்ட்கட்லேயும் போடலாம். அந்த ஷார்ட்கட் வீடியோவை நான் ஏதாவது ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டுறேன். சரி, அது ஒரு 1 minute 2 minute தான். பட் இதில் ஃபுல்லாக அதோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா பசங்களா? ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சில கிராஃப் கொஷின்ஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒரு சில பேர்த்தோட கிராஃபை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா கிராஃபை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம் JEE கொஸ்டின்ஸ். சரியா பசங்களா எவ்ரிவன்? ஸோ பொறுமையா போலாண்டா. எஸ். ஸோ நேற்று எத்தனை பேர் ஈவெண்ட் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. 2 பேத்துக்குமே தான். இட்ஸ் போத் ஃபார் 12th and 11th. 2 பேத்துக்குமே ஸ்டார்ட் ஆக போற கொஸ்டின்ஸ் தான். சரியா பசங்களா? அண்ட் நேற்று எத்தனை பேர் ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னு தெரியல. யூ கேன் ஆல்சோ கெட் அ கெரியர் கவுன்சிலிங் அட்வைசஸ் ஃப்ரம் 𝑬𝒙𝒑. சரிங்களா? ஸோ அதுக்காகவும் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 21st, அதாவது நேற்று முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஹாவ் another 2 ஈவெண்ட் கால் 27th and 29th. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரியிலும் ஈவெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ கோயம்புத்தூர், மதுரை, இந்த எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கெரியர் கவுன்சிலிங்காகவும் இந்த செக்ஷன்ஸ் இருக்க போகுது. along with ஃபெசிலிட்டேஷனோட சேர்த்து. சரியா பசங்களா? டுடே வரல ஐம் ஸ்டார்டிங். நோ, இட் இஸ் நாட் லைக் தட். ரொம்ப நாளாக கிளாஸஸ் போய்கிட்டே இருக்கு பசங்களா. இதோட பிளேலிஸ்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். யூ கேன் வாட்ச் இட். சரியா மக்களே? அண்ட் 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தீமின்னல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஒரு பெய்டு கிளாஸஸ் இருக்கு. ஸோ இந்த பெய்ட் கிளாஸஸில் என்ன மேம் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் 500+ லைவ் செக்ஷன்ஸ். ஸோ அதுவும் டாப் மாஸ்டர் டீச்சர்ஸால் லேர்ன் பண்ணுறப்ப 500+ ஒரு லெக்சர்ஸ் இருக்க போகுது. ஸோ அட்மோஸ்ட் செப்டம்பர் ஆர் நவம்பர் மந்த் வரைக்கும் உங்களுக்கு லெக்சர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்ட் தான். யூ கோயிங் டு ஹேவ் எனி ரிவிஷன்ஸ், லாட் ஆஃப் நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் நடக்க போகுது. ஸோ அதனால டெஸ்டர்ஸ் அதிகமாக அட்டன் பண்ண போகிறோம், கிளாஸ் அசைன்மெண்ட்ஸ் அதிகமாக அட்டன் பண்ண போகிறோம். இது எல்லாமே ரைட். Shimoon sir coming on Trichy on 24th. Yes, I really don't know about Nishan and about that. ஓகேங்களா? அண்ட் 𝑣𝒑ங்கிற ஒரு ரியல் ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸாக இருக்க போகுது. ஸோ 𝑣𝒑ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் 11th படிச்சுட்டு இருக்கீங்க. படிக்கவே இதோட போர்ஷன்ஸ் JEEல இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம பார்த்த மாடுலஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஈவன் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண
ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. இது எல்லாமே நீ 11th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிற ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்படி படிக்கும் போது ஜேக்கு ரிலேட்டடா இருக்க டாபிக்ஸும் கவர் பண்ணலாம்ல. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 6,999. ஸோ மார்ச் 2027 வரைக்குமே இதே ஃபீஸ் தான். அண்ட் மார்ச் 2026 வரைக்கும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு 3,999 ஃபீ ஸ்ட்ரக்சர். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் இருக்கு, சேம் 3,300. ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? எஸ் மக்களே, ஆக்சுவலி ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்னடா? வாட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி மீன்ஸ்? யா மக்களே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்னா என்ன மேம்? ஸோ ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் தெரியுமா? ஃபங்க்ஷன்ஸோட எல்லா டெஃபினிஷன்ஸும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் டீச் பண்ணிட்டேன். டொமைன்னாலும் எல்லாத்துக்கும் தெரியும். ரேஞ்சுனா என்ன பசங்களா? வாட் இஸ் ரேஞ்ச் மீன்ஸ்? எவ்ரிவன், ரேஞ்சுங்கிறது யாரு? ஆக்சுவலி இட் இஸ் வாட்? ஸோ ரேஞ்சுங்கிறது என்னது ஆக்சுவலா? சொல்லுங்க பார்க்கலாம். வெதர் இட் இஸ் அ செட் ஆர் எனிதிங், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டெஃபினிஷன் ஆர் ஸ்பெஷல் லைன் அபவுட் ரேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சது? ஏன் மகளே? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. எஸ், வாட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன்? ஸோ ரேஞ்ச் ஆஃப் அ ஃபங்க்ஷன்னா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப குட்டியான விஷயம் தான். என்ன மேம் அப்படின்னா, சி டொமைன்ல இருக்க எல்லாத்துக்குமே மேப்பிங்னு ஒன்று இருக்கும் மேம், ரைட்டா? டொமைன்லேருந்து எல்லாத்துக்குமே மேப்பிங்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே யார் யார் மேப் ஆயிருக்காங்க? ஆர் ஸோ ஃபங்க்ஷனை நான் கிராஃப்ல போட்டேன் அப்படின்னா, ஓகேவா? ஸோ மேப் வச்சு சொன்னா இதே ஃபங்க்ஷனை நான் கிராஃப்ல வரைகிறேன். கிராஃப் வரைஞ்சது எல்லாமே பிளாட் ஆயிருக்க பாயிண்ட் தானே அர்த்தம். சி இஃப் ஐ எம் சேயிங், நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். ஐம் டிராயிங் சம் கிராஃப். சரியா? நான் கிராஃப் வரைகிறேன். இப்படி இப்படின்னு ஒரு கிராஃப் போகுது. ஓகேவா? சம் லைக் கிராஃப், ரைட்? ஸோ இதில் எஃப் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்ன? ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்ன்னு இந்த கிராஃபை பார்த்து நீங்கள் எப்படி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இதோட ஒய் வேல்யூஸ், யாரு? ஒய்யோட வேல்யூஸ். ஸோ ஒய்யோட வேல்யூஸில் எந்த பவுண்டரி வரைக்கும் தான் நம்மளுக்கு கிராஃப் அலோகேட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். என்ன பசங்களா? எந்த பவுண்டரிஸ் வரைக்கும் அந்த கிராஃப் போகுது, ஒய் ஆக்சஸ்ல எந்த வேல்யூஸ்லாம் மட்டும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றது தான் ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுங்கிறது லிட்ரலி சொன்ன போனா ஒய்யோட ரேஞ்ச், ஒய்யோட இன்டர்வலை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஒய்க்குன்னு சில இன்டர்வல்ஸ் இருக்கும், அந்த இன்டர்வல்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ரேஞ்ச். சரியா பசங்களா? எவ்ரிவன், ஸோ ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்காடா? ஃபங்க்ஷன்றப்போ நீங்க எப்படி எக்ஸோட வேல்யூஸ், எல்லாருமே டொமைன்றப்போ எக்ஸ் ஃப்ரம் எக்ஸுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும், என்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே பார்ப்போம், கரெக்டா? அந்த மாதிரியே ரேஞ்சுங்கிறது ஒய்க்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும் அப்படின்னு செக் பண்றது தான் ரேஞ்ச். சரியா மக்களே? ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் திஸ். எஸ், ஓகேவா? யா, ஸோ திஸ் இஸ் மேக்ஸ் மக்களே. எஸ், ஹாய்டா, ஹாய் எவ்ரிவன். ஸோ குட், ஸோ டு குட் டு சி, ரைட்டா? ஸோ இப்போ இதை கொஞ்சம் ரீகால் பண்ணலாம். என்ன ஆக்சுவலினா, இப்போ நான் என்ன சொல்றேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், ஓகேவா? ஏ இஸ் கால் தி டொமைன் ஆஃப் ஒய். ஏ இஸ் கால் தி டொமைன் ஆஃப் ஒய். எப்பயுமே எஃப் ஆஃப் எக்ஸை தான் நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் மேப் ஆகுறவங்களோ அதை வந்து ஒய் அப்படிங்கிற செட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ பார்க்கும்போது இந்த ஏ செட் இருக்குல்ல, இந்த ஏ செட்டு தாண்டா உன் டொமைன். உன் கோடொமைன் யாரு? வாட் இஸ் யுவர் கோடொமைன்? இப்போ கோடொமைன்னா வேற யாரும் இல்லை, இவங்க தான் உங்களோட கோடொமைன். சரிங்களா? இப்போ ஆக்சுவலி இதுல ரேஞ்ச்னா என்ன மேம்? ஏனா இது, பினா இது, ரைட்? ஸோ இதுக்கு பேர் நீங்க டொமைன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு பேர் கோடொமைன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இதுல ரெண்டுலயுமே கணக்குல ரேஞ்ச் வராதானா? வராது. ஆனா அது யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுல யாரெல்லாம் மேப் ஆகிறவங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் சொல்றேன்னா, அந்த இமேஜ் ஆஃப் -1 and 1 is 1. -1க்கும் சரி 1க்கும் சரி இமேஜ் வந்து 1. அண்ட் while image of 2 is 4. சரிங்களா? அப்போ ரேஞ்சுங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இந்த 1 and 4 மட்டும்தான். ஸோ ரேஞ்ச் இஸ் ஆல்வேஸ் அ சப்செட் ஆஃப் கோடொமைன். ஸோ உன்னோட ரேஞ்ச் வந்து கோடொமைன்ல ஒரு சப்செட்டா இருக்கணும், இல்லைன்னா அது டொமைனே கிடையாது. சரி, அது ரேஞ்சே கிடையாது. ஸோ கோடொமைன் உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ நீ கண்டுபிடிக்கிற ரேஞ்ச் இவங்களோட சப்செட்டா இருக்கணும், இல்லைன்னா நீங்க கண்டுபிடிச்சது தப்புன்னு அர்த்தம். ஸோ டெஃபினிஷனை நல்லா தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? ஸோ கேன் வி ஆல் டூ இட்? யா. ஸோ இதை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணும். இப்படிதான் உன் ஃபங்க்ஷன் இருக்கும். யூ ஆர் கோயிங் டு ஹேவ் லைக் அ ஃபங்க்ஷன் லைக் திஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரேஞ்சை நீ கண்டுபிடிக்கணும். கெஸ் பண்ண முடியுமா உங்களால ரேஞ்சை? கெஸ் பசங்களா, கெஸ் பண்ணிடுவியா? சரி, நான் ஒரு ஒரு சிம்பாலிக்கலா சொல்றேன்.
see it is 1 by 1 by like x க்கு இப்ப என்னென்ன நம்பர்ஸ்லாம் நீ போடுவ நார்மலா சொல்லு ஃபர்ஸ்ட் இதோட டொமைனை செக் பண்ணுங்களேன் இப்ப x க்கு என்ன வேல்யூஸ்லாம் நீங்க போடுவீங்க எல்லா வேல்யூஸும் போடுவீங்க எக்ஸப்ட் 1 1 தவிர எல்லா வேல்யூமும் போடுவோமா ரைட்டா 1 தவிர எல்லா வேல்யூஸும் நீங்க போடுவீங்க so x belongs to r minus 1 ரைட் so இப்படி எல்லாமே நீங்க போடுவ ஜெனரலா சொல்லு 2 3 4 னு யார வேணா போடலாம் எனி ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர் யார வேணா நீ போடலாம் எஸ் எனி நம்பர் you can put ஓகேவா ஆனா இப்போ அப்ப இவங்களோட certain வேல்யூ அப்போ 1 by certain வேல்யூ இதோட லிமிட் எங்க வரப்போகுது மேம் அப்ப இதோட டோட்டல் ஆன்சர் யாருக்குள்ள வருவாங்க see நீ x ஓட வேல்யூஸை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்ப டோட்டலா 1 by x minus 1 எவ்வளோ எந்த ரேஞ்சுக்குள்ள ஆர் எந்த இன்டர்வல்குள்ள வருவாங்கன்னு நீங்க செக் பண்ணும் தட் இஸ் ரேஞ்ச் ஓகேவா இப்படி நம்ம நார்மலா யோசிச்சா தெரியுமா நீங்க நார்மலா யோசிச்சா கண்டுபிடிக்க முடியுமா கேன் யூ ஆல் கெஸ் இட் மேம் இது டோட்டலா 1 by எனி நம்பர் யார் எந்த ரேஞ்சுக்குள்ள வருவாங்க எனி ஐடியா how could you do it ஏதாவது ஐடியா இருக்கா பசங்களா நோ ஐடியா மேம் ஸோ இது எப்படி பண்ணணும்னே தெரியாது ரைட்டா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் எவ்ரிதிங் இன்டு எக்ஸ் இதுல இருந்து எக்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க ரைட் எல்லாத்தையும் எக்ஸுக்கு மாத்து ஓகேவா எவ்ரிதிங் சேஞ்ச் இன்டு எக்ஸ் ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 by y கரெக்டா and x is equal to 1 plus 1 by y am I right பசங்களா so இப்போ நீங்க இத கண்டுபிடிங்க what is it so it is y plus 1 by y இதுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்க இதுக்கு டொமைன் சொல்வீங்களா கேன் யூ சே டொமைன் ஃபார் திஸ் ஏன்னா நம்ம y ஓட வேல்யூஸ் தான் செக் பண்ணோம் ஸோ y ஓட வேல்யூஸ் இந்த ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஸோ எந்த y ஃபங்க்ஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் இவங்களோட ரேஞ்சா இருப்பாங்க ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சரியாடா ஸோ ரேஞ்ச்லேருந்து டொமைன் போற அந்த ரேஞ்சை நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இப்படி தலைகீழா யோசிச்சு பார்க்குறேன் அப்போ இவனோட டொமைன் கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸி இல்லை ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு மாத்திக்கிட்டு யூ ஆர் செக்கிங் தி டொமைன் ரைட் ஸோ அப்போ இதோட டொமைன் சொல்லுங்கடா y plus 1 by y வாட் இஸ் த டொமைன் ஃபார் திஸ் யா அப்போ y ஓட வேல்யூஸ் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் இதுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் போடலாம் y ஜீரோவா இருக்கணுமா y whether is not equal to 0 தெரியும்ல டிவைட் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும் டினாமினேட்டர் ஷுட் நாட் பி ஜீரோவா இருக்கணும் மற்றபடி ஒய்க்கு யார் வேணா போடலாம்ல பசங்களா எனிதிங் வில் கம் ரைட் ஒய்க்கு நீங்க வேற யார வேணா போடலாமா போடக்கூடாதா எஸ் யார வேணா போடலாம் அப்போ y belongs to r minus 0 அவ்வளவுதான் ஜஸ்ட் r minus 0 ரியல் நம்பர்ஸ்ல எல்லாத்தையுமே சப்ராக்ட் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் ஸோ ரேஞ்ச் என்னது அப்போ யார் மட்டும்தான் ஷேட் ஆவாங்கன்னா ஜீரோவை தாண்டி மற்றவங்க எல்லாருமே மேப் ஆவாங்க ஓகே ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஜீரோவை தாண்டி எல்லாருமே மேப் ஆவாங்க ஸோ இதுக்கான டிப்பிக்கல் கொஸ்டின்ஸை நான் பின்னாடி கொண்டு வந்திருக்கேன் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம் சரியா ஸ்ட்ரெயிட்டாக ஜேஇ கொஸ்டினில் விழுந்தேன்னா ஒன்றுமே புரியாது வி கெட் டிமோட்டிவேட் ஸோ லாஸ்ட்டாக நேற்று சம்ஸ் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஆயிரும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னை இன்க்ரீஸ் பண்ணுடா சரியா பசங்களா ஸோ விட்ஸ் இஸ் ஆர் மைனஸ் 1 ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 சாப்டர்ஸை பொறுமையா போனாதான் அதுக்கப்புறம் ஹைப் ஏற்ற முடியும் ஏன்னா மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே இன்னொருத்தவங்க சாப்டர்ஸோட டிபெண்டன்சில தான் இருக்க போகுது ஓகே எவ்ரிவன் ஸோ ரேஞ்ச் பார்த்தாச்சு நான் ரேஞ்ச் எல்லாம் எல்லா இடத்துலையும் நீ யூஸ் பண்ணுவேன் எவ்ரி சாப்டர் யூ வில் யூஸ் இட் உனக்கு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆக போகுது ரைட்டா பசங்க ஓகே செக் அபவுட் திஸ் அப்போ இதுக்கு என்ன பண்ணும் மக்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் இங்க டிஃபைன் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ் இங்க டிஃபைன் ஆகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எக்ஸ் வந்து எல்லா இடமும் போடலாம் எக்ஸுக்கு யாரை வேணா போட்டுக்கலாம் யாருமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகல எக்ஸுக்குன்னு யாருமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகல கரெக்டா எக்ஸுக்குன்னு நோ ஒன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஸோ அப்போ அதை விட்டுருங்க ஓகேவா இப்போ இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு மாத்துங்க பசங்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் யூ ஹாவ் டு கன்வெர்ட் இட் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 சரிங்களா ஸோ தென் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வாங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 மைனஸ் ஒய் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸை காமனாக எடுத்துரு இங்கே வந்துட்டு ஒய் மைனஸ் ஒய் இங்கிருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்துருங்க டேக் மைனஸஸ் காமன் ஃப்ரம் திஸ் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 minus y. So minus minus cancel ஆயிரும். So x is equal to square root of 1 plus y by 1 minus y.
பர்ஃபெக்ட்டா பேசுங்களா? அப்ப இந்த ஃபங்ஷனோட டொமைன் தெரிஞ்சா போதும். So what is the domain of function? So domain of functionsக்கு நான் உங்களுக்கு ரூல் சொல்லி கொடுத்திருக்கேன். What is the rule? மேம் ஒண்ணும் இல்ல மேம். ஸ்கொயர்க்குள்ள வந்தா அங்க இருக்கிறவங்க greater than or equal to 0வா இருக்கணும். ரைட்? டினாமினேட்டர்ல வருது அப்படின்னா whenever you are getting a denominator அந்த denominator not equal to 0வா இருக்கணும். And log AB இப்படின்னு இருக்குன்னா இந்த ஏவும் பியும் பாசிட்டிவா இருக்கணும். பிளஸ் அந்த ஏ நாட் ஈக்குவல் டு 1ஆ இருக்கணும். இவ்வளவுதான் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த 3 தான் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. இதை 3 வச்சுதான் சம்ஸும் வரப்போகுது. சரியா? ஸோ இந்த 3 விஷயத்த அதிகமா தெரிஞ்சுக்கூட. ஓகேவா? அப்ப இங்க என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் விஷயம் செக் ஃபார் டினாமினேட்டர். இப்போ இந்த டினாமினேட்டருக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அப்போ ஒய் என்னவா இருக்கவே கூடாது. வாட்? ஒய் இருக்கவே கூடாது மேம் அப்படின்னா யாரு? ஹூ இஸ் இட்? எஸ்டா இந்த கொஸ்டினை மட்டும் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தங்க நேற்று கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களே, யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மை ஹேண்ட் ரைட்டிங், ரைட்? எஸ். ஸோ வாட் இஸ் இட்? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y by 1 - 5. எஸ். 2வா? நோ டிபி. y should not be equal to 1. பர்ஃபெக்டா? y வந்து 1ஆ இருக்கக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் வச்சு நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ செக் ஃபார் திஸ் நியூமரேட்டர். லைக் ஸ்கொயர் ரூட் குள்ள வச்சு சொல்லுங்க. அப்போ ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கும் போது லைக் இந்த ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ என்னது? அப்போ இது யாரா இருக்கணும்? இது எப்பயுமே எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி 1 + y by 1 - y. எப்படி தான் இருந்தாகணும் பசங்களா? இட் ஷுட் பி greater than or equal to 0. சரியா? இங்க பாருங்க, இந்த 3 கண்டிஷன் தான். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் குள்ள இருக்கிறவங்க greater than or equal to 0வா தான் இருந்தாகணும். then only you have a real solution. ரியல் சொல்யூஷன் வரக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ரேஞ்ச் அப்படின்னாலே ரியல் சொல்யூஷனா இருக்கணும். ஓகே? எஸ். should be positive. அப்போ 1 + y by 1 - y should be பாசிட்டிவா இருக்கணும். ரைட்டா? எஸ். அப்போ இதுக்கு என்ன போடணும்? which method is used? இதை கண்டுபிடிக்க நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? வேவி கர்வ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா மக்களே? வேவி கர்வ் மெத்தட். ரைட்டா? வேவி கர்வ் மெத்தட் போகணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? இது 0வா இருக்கணும். பிளஸ் எந்த வேரியபிளுக்கு கண்டுபிடிக்கிறியோ அந்த வேரியபிள் தான் முன்னாடி இருக்கணும். அந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கணும். ரைட்டா? இங்க பாசிட்டிவா இருக்கா? நோ. ஸோ இது பாசிட்டிவா நீ மாத்திக்கோ. ஸோ 1 + y by minus of 1 - 5 which is greater than or equal to 0. ஸோ இந்த மைனஸ் போகணும் அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ 1 + y by it is y minus y. So y minus y less than or equal to 0. So the less than or equal to 0க்கு செக் பண்ண போறீங்க. ரைட்டா? So what is the interval மக்களே? ஏன் வருவா? 1ன்னு ஒரு வேல்யூ வரணும் அண்ட் -1ன்னு ஒரு வேல்யூ வரணும். when you equate this, இதை வந்து ஈக்குவேட் பண்ணீங்கன்னா -1 வரும். இது ஈக்குவேட் பண்ணா 1 வரும். ரைட்டா? less than 0. ஸோ less than 0 வரும். இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ். அப்ப எந்த இன்டர்வலை சூஸ் பண்ணுவீங்க? less than 0னா எந்த இன்டர்வலை சூஸ் பண்ணணும் மக்களே? ஓகே தாமஸ், நான் சத்தியமா தரேன்டா. ஓகேவா? யா. ஸோ வாட் இஸ் த இன்டர்வல் மக்களே? less than or equal to 0னா which is the interval? less than. So less than na மக்களே இதடா இன்டர்வல்ல வரணும். Okay, why you all not at all responding? Class. Yeah? Less than na இது minus, right? அப்ப எந்த இன்டர்வல் பசங்களா? Which interval? Y actually belongs to -1 to 1. இதுல யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்கன்னு சொல்லுங்களேன். இப்ப இதுல யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகலாம்னா y இன்க்ளூட் ஆகக்கூடாது, பட் -1 இன்க்ளூட் ஆகலாம். சரியா? -1 should be included, but இது இன்க்ளூட் ஆகக்கூடாது. ரைட்டா? அப்போ y ஓட வேல்யூ என்னது? ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னப்போ? the range of function is -1 to 1. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்னது? -1 to 1. பட் இதை கொஞ்சம் வேகமா பண்ணணும்டா. அவ்வளோதான் ப்ராசஸ். ஓகே? எஸ், எவ்ரிவன் காட் இட்? ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா? ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ தெர் ஆர் 3 types of functions பசங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீ ஈஸியாக மாற்றிடலாம். இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது which is called quadratic function. அதை வந்து ஒரு 11-15 கட்ட அதை நான் தெளிவாக எனக்கு சொல்கிறேன். குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன்ஸை ஒரு 11-15 கட்ட பார்த்துருவோம். அண்ட் ஃப்ரம் 11:35 or 11:40க்குள்ள கிராஃப் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 12 o'clock அப்போ நம்ம வந்துட்டு JEE கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எவ்ரிவன் கிளியர் வித் திஸ் பிளான்? ஸோ அது வரைக்கும், ஸோ 11:50 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் இந்த சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா?
Yeah, பசங்களா? Everyone clear with the sum? Say yes or no da. Okay, I'm all waiting for your reply. Okay, Nan? Yes. Ma'am, இந்த டைப் ஆக்சுவலி நான் சொன்னல ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை பார்த்துட்டே நம்ம வந்து லாக் பார்ப்போம், ரைட்னா? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த டைப்புக்கு பேர் என்ன? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இந்த டைப் தான் ஷார்ட் ட்ரிக்ல நான் சொல்றேன்னு சொன்னேன். ஓகேவா? திஸ் யூ ஹாவ் அ ஷார்ட் ட்ரிக். இதுக்குன்னு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கு நான் வந்து 1 மினிட்ல சொல்லலாம். ஆனால் அதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இதை வந்து எப்படி போடுறது, எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது இப்போ பார்க்க போறோம். சரியா? திஸ் இஸ் கால்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எப்பயும் போல தான் என்ன பண்ண போற, எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணு, எவ்ரிதிங் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் y minus xy plus y equal to x square plus x plus 1. சரிங்களா? எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க. எவ்ரிதிங் டேக்ஸ் டு ஒன் சைடு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் y. ஓகே நிஷன், நோ ப்ராப்ளம்டா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய், ரைட்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் எல்லாம் வெளியே எடுத்துருங்க, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்லாம் வெளியே எடுத்துருங்க. ஸோ ஒய் மைனஸ் ஒன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒய் டேர்மை எக்ஸ் டேர்மை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ வென் யூ டேக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காமன், ஒய் பிளஸ் ஒன் கிடைக்கும். அண்ட் இவங்க 2 பேர் கடைசியில் ஒட்டுக்கா இருக்காங்க, ரைட்டா? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எஸ், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பசங்களா, தேர் ஆஸ்கிங், நல்லா யோசிச்சு சொல்லு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இதோட ரேஞ்ச். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஃபைனலி ஐ காட் திஸ் ஃபங்க்ஷன், ரைட்டா? அப்போ இதோட ரேஞ்ச்னா என்ன அர்த்தம், இதோட ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேஞ்ச்னா என்னது? இதை லிட்ரலி பார்த்தா எப்படி தெரியுது? இது பார்க்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு பாரபோலா மாதிரி இருக்கு, ரைட்டா? பாரபோலாவோட சொல்யூஷன் பார்ட் எங்க லை ஆகும் அப்படிங்கறத செக் பண்ண போறோம், ரைட்டா? சொல்யூஷன் பார்ட் எங்க லை ஆகும் செக் பண்ண போறோம். அதாவது இந்த எக்ஸுக்குன்னு ரூட்ஸ் இருக்கணும். ரூட்ஸ் இருந்தா மட்டும்தான் இதுக்கு ரேஞ்ச் இருக்கும், கரெக்டா? எவ்ரிவன், நான் சொல்றது புரியுதா? சி, yeah, so if I'm saying, you all know what is quadratic equation, கரெக்டா? quadratic equation பார்க்க எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு U ஷேப்ல இருக்கும். நீங்க சொல்லுங்க, இப்போ இந்த U ஷேப் இது ஒரு quadratic equation. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கு பசங்களா? how many roots are there? yeah பசங்களா, how many roots are there? it is, yeah, how many roots are there? That whether you have a solution for this? yeah, சொல்யூஷன் பார்த்தா என்னது? எஸ், அப்போ இந்த சொல்யூஷன் பார்ட் நம்மளுக்கு இருக்கு. அப்போ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, கரெக்டா? இப்போ இதே மாதிரி இப்படி ஒரு ஈக்குவேஷன் கேட்குறேன். ஸோ யூ ஹாவ் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், வெதர் திஸ் ஹாவ் அ சொல்யூஷன்? எஸ். ஹாய் பசங்களா, இதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் தான் இருக்கு? வெதர் இட் ஹாஸ் அ சொல்யூஷன், இதுக்கு ஏதாவது ரூட்ஸ் இருக்கா? நோ. எஸ், நோ, கரெக்டா? இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இப்போ சொல்யூஷனே இல்லைன்னா ரேஞ்ச் இஸ் அன் எம்டி செட், அது ஒரு எம்டி செட்டா மாறிடும். சி, யாரெல்லாம் சொல்யூஷனா போகுதோ அவங்கள மட்டும்தான் நான் சொல்ல முடியும் நான் என்னோட மேப்பிங்குள்ள, ரைட்டா? அப்போ அதுதான் என் ரேஞ்ச். ஆக்சுவலி இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து எனக்கு ரியல் சொல்யூஷனா இருக்கணும். ரியல் சொல்யூஷன்ல யாரா கிடைக்கிறாங்களோ எனக்கு, அதுதான் என்னோட ரேஞ்ச். அப்போ இவன் ரியலா இருக்கணும், இட் ஷுட் பி ரியல். இந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரியலா இருக்கணும்னா வாட் இஸ் தி கண்டிஷன்? ஞாபகம்ல, தட் இஸ் மை क्वेश्चन. ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரியலா இருக்கணும்னா என்னடா கண்டிஷன்? இதெல்லாமே நீ 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்க. வாட் இஸ் த கண்டிஷன் டு பி ரியல்? வாட் இஸ் தி கண்டிஷன் டு பி ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்? வாட் இஸ் த கண்டிஷன் டு பி ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? ரூட்ஸே எக்ஸிஸ்ட் ஆகணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ ரியலா இருக்கணும்னா என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? எல்லாத்துக்குமே டிஸ்கிரிமினன்ட் தெரியுமா? யா, சூப்பர்டா. இப்போ b² - 4ac greater than or equal to 0வா இருக்கணுமா? அதுதான்டா கண்டிஷன், ஓகேவா? வேற யாருமே கண்டிஷன் கிடையாது. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க ரியலா இருக்கணும், அவ்வளவுதான். இவங்க ரியலா இருக்கணும்னா b² - 4ac greater than or equal to 0வா இருக்கணும். less than 0னா it becomes a complex root. ஸோ அதனால இப்போ இதுல b யாரு? who's b? இப்போ இதுல b என்னது? y + 1. உங்களோட b என்னது? y + 1. a என்னது? y - 1. c என்னது? y - 1. ஓகே, இதை வச்சு இங்க ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இட் இஸ் y + 1 தி ஹோல் ஸ்கொயர், ரைட்டா? எஸ், -4 into 4 into
ரெண்டுமே y minus 1 தான். y minus 1, y minus 1. ஓகே, இது greater than or equal to 0வா இருக்கணும். ரைட்டா? So y plus 1 the whole square minus y 4 y minus 1 the whole square. ரைட்டா? எஸ். இதை நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்களா? யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் திஸ். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணி லைக் டேர்ம்ஸ் எடுக்க போறீங்களா? யா, எஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பண்ண போறீங்கன்னா சே எஸ் மேம். ஆமாம் மேம், இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது எல்லாமே ஒய் ஈக்குவேஷன் வரும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும், அதை வச்சு நான் சால்வ் பண்ணுவேன், அதை வச்சு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்பேன். இப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்கியா? சே எஸ் ஆர் நோ. இப்படின்னு யாராவது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மக்களே? எஸ், எல்லாருமே அப்படிதான் நினைப்பீங்க. ரைட்டா? அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எக்ஸ்பான்ஷனை கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. இது எல்லாத்துக்குமே தான் உங்களுக்கு ஐடென்டிட்டிஸ் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஆல்வேஸ் திங்க் அபவுட் சம் ஐடென்டிட்டிஸ். உனக்கு பார்க்கும் போதே யூ ஷுட் நோ சம் ஐடென்டிட்டி. இந்த இடத்துல இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன், அப்பதான் ஸ்டெப்ஸ் கம்மியாகும்னு சொல்லிட்டு. வாட் இஸ் ஐடென்டிட்டி? அப்ப இதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி தோணுது? யா மக்களே, கொஞ்சம் பலமா யோசிச்சுன்னா உனக்கு கிடைச்சிடும் அந்த ஐடென்டிட்டி என்னன்னு. யூ நீட் நாட் டு எக்ஸ்பேண்ட், யூ நீட் நாட் டு ஃபேக்டரைஸ். இது ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கொண்டு வரலாம். இந்த ஸ்டெப்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் கொண்டு வரலாம். தென் வாட் இஸ் திஸ் ஆன்சர்? ஏதாவது ஐடென்டிட்டி கிளிக் ஆகுதாடா? எனி ஐடென்டிட்டி? நோ, நத்திங். ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்க பாருங்க, இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், நடுவில் இருக்கிறது மைனஸ் சைன். ஸ்கொயர் நம்பர் நடுவில் இருக்கிறது மைனஸ் சைனா வாட் இஸ் ஐடென்டிட்டி? Yeah, it is a square minus b square identity. அவ்வளவுதான். So please think of some identities. சரியா? சரி, அப்ப இப்போ என்ன பண்ண போறோம்? a எழுத போறேன். ஓகே, பிளஸ் b என்னது? what is your b? 2 into y minus 1. இதுதான் உன் b. ரைட்டா? அண்ட் அதே மாதிரி a minus 2 into y minus 1 which will be greater than or equal to 0. ரைட்? ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா, ஸோ 2y yனா 3y, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ 3y. And what about this? Minus y plus 2 plus 3 greater than or equal to 0. சரியா பசங்களா? ஸோ அதோட ரேஞ்ச் என்ன? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? வேவி கர்வ் மெத்தட்ல போறோம். வாட் ஆர் தி ரூட்ஸ்? இப்போ இதுல வந்து இது மைனஸ் இருக்கு. டேக் மைனஸ் அஸ் காமன். ஓகேவா? இது மைனஸ்ல இருக்கு. எல்லாத்தோட பாசிட்டிவிட்டியும் மைனஸ்ல தான் இருக்கணும். ஸோ 3y, இதுல நீ மைனஸை காமனா எடுத்துட்டேன்னா y minus 3 less than or equal to 0. ஸோ 0 ஒரு கேஸ், அண்ட் இவங்களை ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 3 ஒரு கேஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இட் லைஸ் பிட்வீன் 0 to 3. ஸோ அப்போ y யாருக்கு நடுவில் இருக்கணும் பசங்களா? y யாருக்குள்ள இருக்கணும்? இட் லைஸ் பிட்வீன் 0 to 3. சாரி ஏதோ மிஸ் பண்ணிட்டேன். சாரி. It is 3y, right? 3y இங்க மிஸ் பண்ணிட்டேன். சாரி, யா. ஸோ இட் இஸ் 3y minus 2. ஸோ minus 2லேருந்து 1 போச்சுன்னா 1. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் 1, இட் இஸ் 1 minus 1/3. கரெக்டா? பண்ணல. சாரி. ஸோ இட் இஸ் minus 1/3. ரைட்டா? யா, இட் இஸ் minus 1/3. மைனஸ் தாண்டா, வேற ஏதாவது விட்டுட்டோமா? ஓ, மறுபடியும் பாருங்களேன். -5. இதுக்கு மல்டிபிள் பண்ணிட்டே பண்ணோம். இதுதான் தப்பு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் இட்? இஸ் 3y. இது -2 + 1 -1. சாரி, இட் இஸ் அகெயின் இட் இஸ் -y + 3. ஸோ when you take minus as common, மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா 3y minus 3 less than or equal to 0. யா, இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 ஒரு ரூட், 3 ஒரு ரூட், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இட் லைஸ் பிட்வீன் 1 to 3. யா பசங்களா? ஸோ y belongs to 1 to 3 to 3. ரைட்டா? எஸ். பொறுமையாக பண்ணுங்கடா. சரியா? அவசரப்பட்டு பண்ணா எனக்கு என்ன மாதிரி சின்ன வித்தியாசம் வரும். பட் ஸ்டெப் இஸ் ரைட். ஸ்டெப் எல்லாம் கரெக்டு தான். இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் வரும். பட் அது MCQ டைப் கொஸ்டின்ஸ் தானே, உனக்கு உன் மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ எவ்ரிவன், இப்போ எல்லாருமே இந்த மாதிரி சம்ஸை ட்ரை பண்ணலாமா? எஸ். ஸோ இந்த சம் தான் JEE கொஸ்டின்ஸ்ல அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த சம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2024ல்
மூணு ஷிஃப்ட்டுக்கு மேலே வந்திருக்கு லைக் திஸ் டைப் ஆஃப் கொஷின். இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் இட் இஸ் ஆஸ்ட் மோர் அண்ட் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபாலோயிங் ஃபார் திஸ் கொஷின். ஸோ இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றுறோம். எல்லாத்தையுமே காம்பினேஷன் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். வேற எதுவுமே கிடையாது. So change everything into combination. So x square y plus xy plus 1 is equal to x square plus x plus 2. ரைட்டா? எஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ரெயிட்டாகவே இதை இப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்து பண்ணுங்கடா. சரியா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுத்தால் ஒய் இங்கே இருக்கிறது -1. ஏன்னா இங்கே இருக்கிறது இந்த சைடு வந்தால் -1. நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்மை ஃபோக்கஸ் பண்ணுங்க. when you take x as common y -1 வருவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்த காமனாக எடுத்துட்டேன்னா இங்கே இருக்க -2 இங்கே வந்தால் -2 1 -2 it is -1 which is equal to 0. It should be real. Quadratic equation ஓட range கண்டுபிடிக்கணும்னா இவன் ரியலா மட்டும் தான் இருக்கணும். ஸோ இதில் ரியல் அப்படின்னா என்னது? அப்போ y -1 the whole square minus into minus it actually 4 into y -1 should be greater than or equal to 0. ஓகே, எஸ். ஸோ இது என்ன பண்ணுவீங்கன்னா இது எல்லாருமே எக்ஸ்பேண்ட் பண்ண பார்ப்பேன். எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டாலும் சரி. ஏன்னா இது இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஏன்னு கேளுங்க, ஏன்னா இங்கே இருக்க டேர்ம் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ஏன்னு இருக்குது, 2a இருக்க 2b இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்குது. அப்போ பியோட வேல்யூ 2, ரைட்? அப்படி போட்டாலும் சரி, இட் இஸ் அப் டு யோர் விஷ். ஸோ தி 1 minus a square minus 4, sorry actually plus 4 y minus 1, right? So plus 4 minus 4 greater than or equal to 0. Completing square method use பண்ற மக்களே, சரியாடா? Yeah. Ma'am, in first step y multiple. நான் multiple பண்ணிட்ட person. Shit. Yeah, sorry. அப்ப மாத்தி தான் ஆகணும். Then no problem, you have to change it. இங்க multiple பண்ணல. Okay, fine. So y minus 2 greater than or equal to 0. So which means y minus 1 the whole square minus 4 into y minus 2 y minus 1. Now you have to multiple. வேற வழி கிடையாது. இதை multiple பண்ணி தான் ஆகணும். So what will do? y square minus 2y plus 1. ரைட்டா? இவங்க ரெண்டு பத்தி எப்படி மல்டிபிள் பண்ணீங்க? y ஸ்கொயர் இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணுங்க. -2 -3 ஆட் பண்ணா -3y, -2 -1 மல்டிபிள் பண்ணா +2. சரியா? ஸோ அவங்களோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்? y ஸ்கொயர் -3y + 2. ரைட்டா? ஸோ இது வந்து அவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணும்போது கிடைக்கும், இது அவங்க ரெண்டு பத்தி ப்ராடக்ட் பண்ணும்போது கிடைக்கும், which is always less than or equal to 0, greater than or equal to 0. இப்போ நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா y ஸ்கொயர் -4y ஸ்கொயர், ஸோ இட் பிகம் -3y ஸ்கொயர் அண்ட் -2y plus 12y. So 12 2 போச்சுன்னா 10y and 1 இது வந்து -8. So -8 it is -7 greater than or equal to 0. So எல்லாத்தையும் you take minus as common and inequality change பண்ணிக்கோங்க. 3y square minus 10y plus 7 less than or equal to 0. When you factorize this 21 எப்படி factorize பண்ணலாம்? 3 into 7, right? So that 10 வரும், இங்க minus. Now you have to divide by 3. 3 ஆல divide பண்ணணும். சரியா? அப்போ y minus 1 y minus 7 by 3 it is less than or equal to 0 implies 7 by 3 னா இங்க தான் வரும். So plus minus plus, so it always lies between 1 to 7 by 3. சரியாடா? ஒரு கொஸ்டனுக்கு மேக்ஸிமம் இப்போ ஒரு 5 minutes எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே போகும்போது யூ வில் கெட் வெரி லெஸ் தென் 1 minute சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சால்வ் பண்ணும்போது 5 minutes சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆல் பிக்கிங் அப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா பசங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக போகவா? ஓகே, சரி பசங்களா, இப்போ எந்த ஸ்டெப்லேருந்து உங்களுக்கு புரியல மக்களே? சரியா? நான் என்னடா பண்ணேன்? எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட் லைன் லீனியர் ஈக்குவேஷன்ஸாக எடுத்துக்கிட்டேன். இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து சொல்கிறேன். திஸ் இஸ் யுவர் ஏ, this is your b and this is your c. b square minus 4ac is less than or equal to c, greater than or equal to 0. So நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்றோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்றது என்னது? a square plus b square minus 2ab ஃபார்முலா. சரிங்களா? இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்றது, இது ரெண்டு மல்டிபிள் பண்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லட்டா? you have to know this, ரைட்டா? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். x minus 3 x plus 4 இருக்கு. எப்படி நான் மல்டிபிள் பண்ணுவீங்க? ஹவு டு யூ மல்டிபிள்? ஒன்றும் இல்லை, இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், ரைட்டா? -3யும் +4யும் ஆட் பண்ணால் என்ன வரும்? -3 and +4 ஆட் பண்ணால் என்ன வரும் பசங்களா? யூ ஜஸ்ட் ஆட் தீஸ் 2 numbers. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் மட்டும் பண்ணுங்க. -3 + 4
எவ்ரிவன் டே ஆட் பண்றதுலாம் ஈஸிடா. அதோட ஆன்சர்ஸ் கூட சாட் பாக்ஸ்ல சொல்ல மாட்டீங்க. யா மக்களே, -3 + 4 இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரப்போகுது? 1. ஓகே, அப்ப அந்த 1 தான் மிடில் டேர்ம். 1 into x, that is your middle term. சரிங்களா? கான்ஸ்டன்ட் டேர்ம், ப்ராடக்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இவனையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. -3யும் +4யும் ப்ராடக்ட் பண்ணுங்க. யார் ஆன்சரா வருவா? -3 and +4. When you do the product of -3 and +4, product na into. Yeah. Into பண்ணா யார் மக்களே ஆன்சரா வருவா? -3 and +4. When you into them. -12. Yeah. So இது தாண்டா அவங்களோட ஈக்குவேஷன். இப்போ மல்டிபிள் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்க்கலாமா? See, இப்போ x ஆல மல்டிபிள் பண்ணா x² - 3x and 4 ஆல மல்டிபிள் பண்ணா +4x. இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா -12. ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணீங்கன்னா you will get this. ரைட்டா? அப்போ இதுவும் ஒன்று தானே? ஆக்சுவலி இட் இஸ் சேம், ரைட்? இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா? we can try this. ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ண, சரியா? ஓகே, y - 5 y + 8. வாட் இஸ் த சொல்யூஷன் பசங்களா? y - 5 y + 8. வாட் இஸ் த சொல்யூஷன்? இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதெல்லாமே நான் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சது. யா எவ்ரிவன். ஸோ y - 5 y + 8. வாட் இஸ் த ஆன்சர்? Good. Yes, Karthik. x² + 3x - 40. Perfect. Very good. Yes. What about y + 8 and y + 2? இதோட ஆன்சர் என்ன? What about this 2? y + 8, y + 2. What about this 2? Good, Madhu. Yes, da. ஸோ ஒரு 4-5 பேர் பயங்கரமாக ஆன்சர் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ y + 8 y + 2 இவங்க ரெண்டு பற்றி பண்ணால் வெரி குட். எஸ், இட் இஸ் y² + 10y + 16. அவ்வளோதான். ஸோ அதனால தான் இவங்க ரெண்டு பற்றி இன்டூ பண்ணுறது நான் சீக்கிரம் போட்டுட்டேன். y - 2 y - 1. அவங்க ரெண்டு பற்றியும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஸ். So y - 2 y - 1. இவங்க ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்றது இட் இஸ் லிட்டரலி ஈஸி. அதுதான் இது, ரைட்டா? ஸோ அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக ஈஸியாக போட்டுட்டோம். சரியா பசங்களா? ஸோ எவ்ரி ஸ்டெப் பின்னாடி வர ஒவ்வொரு ஃபாஸ்ட் ஸ்டெப்புக்கும் பின்னாடி அது ஏதாவது ஷார்ட்கட் படிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம், சரியா? ஸோ இல்லைன்னா நீங்கள் பொறுமையாக மல்டிபிள் பண்ணும் போது தான் இந்த ஸ்டெப் லேட் ஆகும். கரெக்டா? எஸ். ஸோ எல்லா விஷயத்துக்கு பின்னாடி மேம் இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்கல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கான்னு எனக்கு கேளு. பிகாஸ் நான் ஏதாவது உங்களுக்கு லைனில் சொல்ல மறந்துடுவேன் ஃப்ளோவில். ஓகேவா? எஸ். ஸோ இந்த மாதிரி நானும் சின்னதாக உங்களுக்கு மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா பசங்களா? ஸோ நவ் யூ சேஞ்ச் இட். இது எல்லாத்தையுமே ஃபேக்டரைஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும்ல பசங்களா? ஒரு ஃபேக்டரைசேஷன் ஸ்டெப்பே உங்களுக்கு சொல்லணுமா? ஏஎன்சியை மல்டிபிள் பண்ணும். ஸோ அவங்கள 2 நம்பர்ஸாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும். அதே சேம் டைம் அந்த ஏவோட வேல்யூ 1 இருந்தால் பிரச்சனை கிடையாது. வேற ஏதாவது நம்பராக இருக்குன்னா யூ ஷுட் டிவைட் பை தட் நம்பர். அந்த நம்பரால டிவைட் பண்ணணும், மறந்துடாதீங்க, சரியா? ஏன்னா நிறைய டைம் யாரும் இந்த 3ஆல டிவைட் பண்ண மறந்துடுவீங்க. ஓகே, யூ யூஸ் 3 தேர். அப்படி பண்ணும் போது இதுதான் உன்னோட சொல்யூஷன். ஸோ வேவி கர்வ் மெத்தட் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் சொன்னல. எஸ், நவ் யூ ஆல் யூசிங் இட். ஸோ அப்போ ஒய்யோட ரேஞ்ச் என்னது? 1 to 7/3. ஆனால் இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இதில் 2 இப்போ 1 இருக்கு, 7/3 இருக்கு, ரைட்டா? இந்த 2 பேத்துல யாரை எடுத்துக்கணும், யாரை எடுத்துக்க கூடாது? 1 and 7/3 இன்க்ளூட் பண்ணுமா பண்ணக்கூடாதா மேம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நீ தெளிவாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணி பார்க்கணும். எஸ். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் இப்போ இது எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? கேன் யூ ஃபேக்டரைஸ் திஸ்? யூ கான் ஃபேக்டரைஸ். எனக்கு இது எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம். ஸோ 1 வந்து 1 into 1 தான் எழுத முடியும். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸ் இட் செல்ஃப். ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. யா. ஸோ 2 பாயிண்ட்ஸுமே செக் அவுட் பண்ணி பாருங்கடா. 7 7/1 7/3 இவங்க 2 பேத்தையுமே இந்த கொஸ்டின்ல போட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வென் யூ புட் இங்க இந்த கொஸ்டின், ஓகேவா? வென் யூ புட் 1 ஹியர் இந்த டாப் கொஸ்டின்ல, ஸோ x², வாட் இஸ் த கொஸ்டின்? x² y - 1 plus x into y
minus 1 plus y minus 2. Right? Greater than or equal to 0. Right? So if you put 1 there, if அங்க 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? So x square plus x when you put 1 here. Yeah? இங்க தான போடணும். What பசங்களா என்னடா சொன்னீங்க? When you put 1 here, 0x square plus x plus 0x plus 1 is equal to 0 ன்னு வருது, which is not possible. Okay வா? 1 minus 1 இல்ல பசங்க, இது 0x, right? So x க்கு coefficient கிடையாது, and you have a constant number minus 1 equal to 0 ன்னு வருது, which is not possible. Minus 1 is never equal to 0. So அந்த 1 நீங்க அப்ப restrict பண்ணி ஆகணும். அப்போ 1 நீங்க restrict பண்ணி ஆகணும். சரியா பசங்களா? Yes. ரித்திக் அது என்னன்னு பார்த்து சொல்றேன்டா. சரியா பசங்களா? எவ்ரிவன் ஓகே? சோ இப்போ ஃப்ரெஷ் அப்பா ஒரு क्वेश्चन ஃபுல் லெந்த்ல ஸ்ட்ரெச்சா பண்ணுவோம். ரைட்டா? எவ்ரிவன் ரெடியா? எஸ். ஓகே ஃபைன் சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெச் நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் லீனியரா எழுதுங்க. ஓகேவா? அந்த லீனியர் ஈக்குவேஷனை 1 ன்னு நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? லீனியர் ஈக்குவேஷனை 1 ன்னு நோட் பண்ணி வைங்க. ஸோ எவ்ரிவன் ஃபடாஃபட். ஸோ இதை மல்டிபிள் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும்ல? யா. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் கூட மல்டிபிள் பண்ண மறந்துடாத. சரிங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் 3xy பிளஸ் 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6. கரெக்டா பசங்களா? இப்போ காமன் அவுட் பண்ற ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்குல்ல எல்லாத்துக்குமே? யூ ஹாவ் டு செக் காமன் அவுட். எப்படி பண்ண போறீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிறத போடுங்க, இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டோட ஆப்போசிட் சைனை இங்க எழுதணும், அவ்வளவுதான். ஸோ இங்க 1னா இங்க -1 வரும். ரைட்? இங்க எப்படிங்க எக்ஸ் காமனா எடுக்கிறீங்கன்னா ஹூஸ் இட் -3y இருக்கு, இங்க -5னா இந்த சைடு வரும்போது +5. ரைட்? யா. ஓகே தர்ஷன். அண்ட் அதே மாதிரி இங்க வைடா y காமனா எடுத்தீங்கன்னா இங்க 2, இங்க -6. Sorry, you can't take common. It is just term, right? Mark it as 1. Ida mark it as 1. இப்போ b square minus 4ac should be greater than or equal to 0. b square minus 4ac மட்டும் பாருங்க. Who's b square minus 4ac இங்க? இதுதான் உன்னோட b, which is 5 minus 3y. 5 minus 3y என்ற ரப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? So 25, right? இவனை நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா -9y ஸ்கொயர், அண்ட் இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணோம். 5 3s are 15, 15 into 2 it is 30. So it is -30y minus 4 into a என்னது y minus y, b என்னது 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா y minus 3. சரியா? greater than or equal to 0. ரைட்டா பசங்களா? எஸ். ஓகே, வாட் இஸ் இட்? யாரோ என்னமோ கொஸ்டின் கேட்குறீங்க. ஒன் செக். Screen. Ma'am, identities in question. Find the relationship between P, Q, R in the following case. Yes. Plus minus கவனிக்கலையா Astin? Sorry டா. ஓகேவா? Yes, really sorry. Yes, okay. ஒரே வருஷம். So இப்போ இந்த 2வையும் 4வையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் அவே. இதை மல்டிபிள் பண்ணா என்ன ஆன்சர் பசங்களா? எவ்ரிவன் ஃபடாஃபட். இவங்க ரெண்டு பேரையும் எப்படி மல்டிபிள் பண்ணணும் நம்ம பார்த்தோம்ல, ரைட்? So y minus y into y minus 3. What is the answer? அப்ப அவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா யார் ஆன்சரா வரும்? எஸ். ஏன் பசங்களா? ஸோ இங்க வந்து 4 into 8, 8ன்னு போட்டுட்டேன். 4 2s are 8. எஸ். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா வாட் இஸ் ஆன்சர் மக்களே? y minus 1, y minus 3. இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணா 596. Oh. y square minus 4y plus 3. Okay. Okay. y square minus 4y plus 3, right? Perfect. Greater than or equal to 0. இப்போ நம்ம simplify பண்ணலாமா? இங்க 9y square இருக்கு, இங்க 8y square இருக்கு. So only y square is left. And இங்க -30 இருக்கு, இங்க +32 இருக்கு. So 2y is left. And இங்க பாத்தீங்கன்னா -24 and +25. +1 is there.
சரியா? இது வேற யாரும் கிடையாது, y plus 1 தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ y plus 1 தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா greater than or equal to 0 அப்படின்னா அது 1 விட கிரேட்டரா இருக்கணும். ரைட், சாரி, -1 விட கிரேட்டரா இருக்கணும். ரைட்டா? இட் should be greater than or equal to -1. அவ்வளவுதான். y greater than or equal to -1. ஸோ இப்போ 1 செக் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 1 வருமா வராதா? -1 போடலாமா போடக்கூடாதா? அதை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ -1 இந்த இடத்துல போட்டு பாருங்க. செக் இட் ஹியர். இந்த இடத்துல -1 போட்டு பாருங்க. when you put -1 here, -1 into -2, எஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த சம் உன்னால ஃபேக்டரைஸ் பண்ண முடியல பசங்களா? யூ கேன் ஃபேக்டரைஸ் திஸ் சம். எஸ், சாரி, ஒன் செக். இதை நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்க தேவையில்லையே. ஓகே, எஸ் பசங்களா, யூ கேன் ஃபேக்டரைஸ் திஸ். இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியல. ஃபேக்டரைஸ் பண்றதுனா இன்னும் ஈஸி. சரியா? x² - 5x + 6 டிவைடட் பை x² - 3x + 2. x² - 3x + 2. ரைட்டா? இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன வரும் பசங்களா? 6 2 3s ஆன எழுதலாம். ஸோ ஃபேக்டரைசேஷன் -2 x - 3. சரிங்களா? இவங்களை ஃபேக்டரைஸ் பண்ணா x - 1 x - 2. ஸோ சிம்பாலிக்கலி சொல்ல போனா x - 2 கேன்சல் ஆயிரும். ஆனா நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, எக்ஸுக்கு நீ 2 போடக்கூடாது. எக்ஸ்க்கு 2வை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அது நோட்டபிள் பாயிண்ட். சரியா? அப்ப x2னா y என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. when you put x as 2, ஸோ x இங்க நீங்க 2னு போட்டா என்ன கிடைக்கும்? -1 டிவைடட் பை 2 - 1 1. அப்போ y -1 வரக்கூடாது. சரியா? ஸோ ஏன்னா எக்ஸுக்கு 2 போட்டா மட்டும்தான் நம்மளுக்கு yக்கு -1ன்ற ஆன்சர் வரும். ஆனா எக்ஸுக்கு நம்ம 2 இன்க்ளூடே பண்ண மாட்டோம். அப்போ y is equal to -1 இன்க்ளூட் ஆகுமா ஆகாதா பசங்களா? எஸ். ஸோ வெதர் -1 is included or not. ஏன்னா denominator should not be equal to 0 இல்ல பசங்களா? So you should be make a very point of it. ஸோ அப்ப ஆகாது. அப்ப ஆகாதுன்னா y should be greater than or -1. சாரி, -1 விட கிரேட்டரா இருந்தாகணும். யா? எஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம ஜேஇல பண்ணுவோம். பட் ஜேஇ क्वेश्चंस யூ கேன் லைக் நீங்க வந்து அதை ஈஸியாவே அட்டெண்ட் பண்ணலாம். ரைட்டா? ஓகே. எஸ். ஸோ ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் சமுக்கு ரேஞ்ச் பார்க்கறது நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக்லேயே இருக்கு. எஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரேஞ்ச் பார்க்கறது ரொம்ப ஈஸி தான். என்ன மேம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, sin x இருக்குல்ல, sin x ஓட ரேஞ்சை நான் சொல்றேன், cos x ஓட ரேஞ்சு சொல்றேன். இதை வச்சு தான் நீங்க இந்த சம்ம ஃபுல்லாவே கோ த்ரூ பண்ண போறீங்க. ரைட்? இது எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா? 1.3 எக்ஸசைஸ்ல sin x ஓட ரேஞ்ச் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன் பசங்களா? இட் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் -1 to 1. அதே மாதிரி தான் cos x. இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு தான் இந்த சம்ஸ் எல்லாமே நீ ஒர்க் அவுட் பண்ண போற. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? sin x will be less than or equal to -1 to 1. ரைட்? இப்போ 3. அப்போ 3 ஆல ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணும். எவ்ரிதிங் மல்டிபிள் வித் 3. ஸோ 3 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 3 sin x less than or equal to 3. இப்போ அகைன் என்ன பண்ணுவீங்க? -2 ஆல எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணும். எவ்ரிதிங் சப்ராக்டட் பை -2. இதை -2 ஆல சப்ராக்ட் பண்ணா -5. இவங்களை சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா, எஸ், வாட் இஸ் த டவுட்? இவங்களை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1. யா பாத்தீங்களா? வாட் இஸ் யர் டவுட்? எஸ், நியூரல். ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலி நம்ம இந்த கான்செப்ட்ல போட்டிருக்க கூடாது. இட் இஸ் ஆல்ரெடி சால்வபிள். ரைட்? இது வந்து சால்வ் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். சரியா? ஆக்சுவலி இட் இஸ் நாட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாடல் நீங்க எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, இதுக்கும் எந்த காமன் பார்ட்டும் இல்லைன்னா தான் யூஸ் பண்ணுவீங்க. சரியா பசங்களா? இதுக்கும் எந்த காமன் பார்ட்டுமே இல்லை. ஓகே, இதுக்கும் எந்த காமன் பார்ட்டுமே இல்லைனா தான் இட் வில் கம் அண்டர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா இந்த சால்விங் மெத்தட். சரிங்களா? இதுக்கும் காமன் மெத்தட் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இட் இஸ் அ லீனியர் மெத்தட். லீனியர் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல பண்ணீங்களா அதுதான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஆக்சுவலி x/2 கேன்சல் ஆயிருது. அப்போ இது வந்து x - 3 by x - 1. இதுதான் இந்த சம். ஆனால் என்னது? எக்ஸுக்கு நீ 1 போடக்கூடாது அண்ட் எக்ஸுக்கு நீங்கள் 2 போடக்கூடாது. இதை மட்டும் சப்கான்ஷியஸாக ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்போ இதை நீ சால்வ் பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக ரெசிப்ரோக்கல் எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ xy minus y equal to x minus 3. So when you take x as common, y minus y, and இங்க இருக்கிறது இந்த சைட் போச்சுன்னா y minus 3. So x is equal to y minus 3 by y minus 1. ரைட்டா?
ஸோ இட் இஸ் அ ரேஷனல் நம்பர், இட் இஸ் அ ரேஷனல் ஃபங்க்ஷன். இந்த ரேஷனல் ஃபங்க்ஷன்னா ஒய்க்கு நீ என்ன வேல்யூ வேணா போடலாம், அதுல இருந்து இந்த ஒன்னை நீ சப்ராக்ட் பண்ணிக்கணும். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோட வேல்யூஸ் என்னவோ அது இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஸோ எக்ஸுக்கு நீங்க 1 போட்டீங்க அப்படின்னா அது விட்டுனுங்க. இப்போ எக்ஸுக்கு 2 போட்டு பாருங்க, எக்ஸுக்கு 2 போட்டால் என்ன கிடைக்குது, -1 கிடைக்குது. அப்போ அந்த -1ஐயும் நான் எலிமினேட் பண்ணி ஆகணும். அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் ரேஞ்ச். ஸோ y இஸ் r மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் -1. ஓகேவா பசங்களா? ஸோ குவாட்ரட்டிக் மெஷர் அப்படின்னாலே இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். மேம் நீங்கள் 10th புக் நடத்துறீங்களா இல்லை 9th புக் நடத்துறீங்களா? எதுடா கேட்குறீங்க? ஐ எம் நாட் டேக்கிங் எனி புக்ஸ். இது புக் ரெஃபரன்சஸ் கிடையாது, சரியா? சியூடி எக்ஸாம், சியூடி பத்தி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இளமதி, சரியா? எஸ் பசங்களா, டன். ஓகே எவ்ரிவன், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்? அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன பசங்களா? இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேம் -5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் மேம். அவ்வளோதான் இவங்களோட ஃபங்க்ஷன் ரேஞ்ச். ஸோ வாட் இஸ் இட்? -5 to 1. பர்ஃபெக்டா பசங்களா? எஸ். கேன் வி ஆல் டூ ஃபார் திஸ் சம்? ஆனா ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூவா மறந்துடாதீங்க, ரைட்டா? இப்போ இங்க ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூ இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்டட் வேல்யூ இருக்கு? 5 minus 2 sin x should not be equal to 0, ரைட்டா? அப்போ 5 equal to 2 sin x. So sin x equal to 5/2. sin x equal to 5/2னு ஒரு வேல்யூவே கிடையாது. 5/2 ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2.5. sin x எங்கேயாவது 2.5 இருக்குமா? யா பசங்களா, எங்கேயாவது 2.5 இருக்குமாடா? சே எஸ் ஆர் நோ? அப்போ எங்கேயாவது 2.5 இருக்குமா? வெதர் இட் இஸ் அக்செப்டபிள் ஆர் நாட் அக்செப்டபிள்? பிகாஸ் sin x ஓட ரேஞ்சே நான் உனக்கு சொல்லியிருக்கேன், -1ல இருந்து 1 வரைக்கும் தான். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துலயும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு ஆல் ஆர். யாருமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகல. ரெஸ்ட்ரிக்ட் ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது, சரியா? எஸ். அதை மட்டும் நான் சொல்றேன் பசங்களா. ஓகே, எஸ். ஓகே ஃபைன். இப்போ வந்து எப்பயும் போல ரேஞ்ச் கண்டுபிடிக்க போறோம். ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் sin x? ஸோ sin x ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 1 to -1. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? யாப்பா கொஸ்டினை பார்த்து தெளிவா சொல்லுங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? sin xலாம் எழுதிட்டு இருக்காது. JEE கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய பேப்பர்லாம் தர மாட்டாங்க. குட்டியூண்டு ஒரு 2-3 ஷீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். எஸ். நவ் யூ ஹேவ் டு மல்டிபிள். ஓய் பத்தியா, அதுக்குள்ள எல்லாரும் அவசரப்படுற. 2ஆல மல்டிபிள் பண்ணும். யா, ஜஸ்ட் யூ ஆர் டு மல்டிபிள் வித் 2, அவ்வளவுதான். 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க, மல்டிபிள் வித் 2. ஸோ இது -2 -2. ஓகே. இப்போ அடுத்த சேஞ்சஸ் என்ன பண்ணணும்? சி, அதுக்கு முன்னாடி இவங்கள மைனஸால மல்டிபிள் பண்ணும். மைனஸால மல்டிபிள் பண்ணா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் பசங்களா. ஓகே ஹரிஷ், சரியா? இது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா? ஸோ இட் இஸ் 2 greater than or equal to -2. எஸ். இப்போ நீங்க கேளுங்க. ஸோ பயாலஜியில் கேட்க வேண்டியதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க யாரோ. ஓகே, எஸ். இப்போ என்னடா பண்ணுவோம்? 5ஆல ஆட் பண்றோம். எவ்ரிதிங் இஸ் ஆடட் பை 5, நாட் சப்ராக்டட், ஆடட், சரிங்களா? சப்ராக்டா ஆடட் எப்படி மேம் கண்டுபிடிப்பீங்க? இந்த 5ஓட சைன் வச்சு தான். 5 பாசிட்டிவா இருக்குன்னா ஜஸ்ட் ஆட் வித் எவ்ரிதிங், சரியா? பாசிட்டிவ்னா ஆட் பை எவ்ரிதிங். ஸோ இது ஆட் பண்ணீங்கன்னா 7, இவங்க கூட ஆட் பண்ணீங்க அப்படின்னா 3. ஓகே, எஸ். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் பசங்களா? எல்லாத்தையும் 3ஆல டிவைட் பண்ணணும். எவ்ரிதிங் டிவைட் பண்ண போறீங்க. ஆர் ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3ஆல மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணலாம். ஆனா ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது அகைன் யோர் இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ். அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோ. இன்இக்வாலிட்டி சேஞ்சஸ் when you are reciprocating. ரெசிப்ரோகேட் பண்ணீங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும் பசங்களா. ஓகே, inequality gets changed. Now you have to multiple with 3. இப்போ 3ஆல மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்ப 3/7 1. ஓகே, அப்படின்னா என்ன? இப்போ வந்து நீ தெளிவா எழுத பார்க்கலாம். 1 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 3/7னா 1 விட கம்மியா இருக்க நம்பர், ரைட்? ஸோ அப்போ எதுக்குள்ள இருக்க போகுது? இந்த நம்பர்ஸ்குள்ள இருக்க போகுது. இப்போ நான் செக் பண்றேன். yக்கு 1ஓ அண்ட் yக்கு 3/7ஓ போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும், ரைட்? ஸோ இப்போ எக்ஸுக்கு யாருமே ரெஸ்ட்ரிக்ட் ஆக மாட்டாங்க.
அப்போ எல்லாருமே இன்க்ளூட் ஆவாங்க. அப்போ 3/7 சரி 1 சரி it will be included. Okay, it will be included. சரியா பசங்களா? yes or no? yes, okay. பசங்களா ஐ கான்ட் பிளாக் ஹிம். ஓகே விடுங்க, அவன் ஏதோ கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கான். நீங்க பயாலஜி நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா யூ ஜஸ்ட் மேக் இட் எஸ் ஓகேவா, அதெல்லாம் நோட் போட்டு அதெல்லாம் ஒரு கொஸ்டினா படிச்சுக்கோங்க. சரியா பசங்களா? யா. ஸோ எவ்ரிவன் செக். ஓகே, இங்க பாரு, இங்க ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது நார்மல் எக்ஸ் கிடையாது. வாட் இஸ் இஸ் எக்ஸ்? இது வந்து ஃப்ராக்ஷனல் பார்ட். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? நேற்று ஃபங்க்ஷன்ல நான் சொல்லி கொடுத்தேன் வாட் இஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ ஃப்ராக்ஷனல் பார்ட், ஃப்ராக்ஷனல் பார்ட்னா என்னடா பசங்களா? ஃப்ராக்ஷனல் பார்ட்னா யாரு? நோ ப்ராப்ளம். எஸ், ஃப்ராக்ஷனல் பார்ட்னா என்ன பசங்களா? ஆக்சுவலி உனக்கு ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தரோட ஆன்சர் உனக்கு தெரியும், ஒருத்தரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்னா அவனை பிடிச்சிக்கிட்டே போயிடணும். சரியா? இங்க நம்மளுக்கு sin xோட ரேஞ்ச் தெரியும், அதனால அவங்கள பிடிச்சிக்கிட்டே போயிட்டோம். ரைட்டா? இங்க யாரோட ரேஞ்ச் உனக்கு தெரியும் பசங்களா? இந்த ஃப்ராக்ஷனலோட ரேஞ்ச் தெரியும். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் ஆல்வேஸ் லைஸ் ஃப்ரம் 0 to 1. 1 வராது, நான் 0ல இருந்து 1 வரைக்கும் வருவாங்க. ரைட்டா? இது ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட். எஸ், யா கவிங். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ இதுக்கு கூட என்ன பண்ண போறீங்க? சேம் ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட் -2 மல்டிபிள் பண்ணு. -2 மல்டிபிள் பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இட் பிகம் 0 -2. ரைட்டா? அண்ட் 3 கூட ஆட் பண்ணுவீங்க. ஸோ சாரி, less than 3 கூட ஆட் பண்ணா 1 வந்துரும். ரைட்? அண்ட் எல்லாத்தையும் ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். ரெசிப்ரோகேட் பண்ணும்போது அகைன் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் அண்ட் 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். அப்போ the range lies between 2 to 3 to 2. So y belongs to what is bracket x means ma'am? ஓகே, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரைட், நேத்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணலையா? இன்கிரெடிபிள். ஓகே, நோ ப்ராப்ளம். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்ஷனல் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட பெனிஃபிட் என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு நம்பர்ல, இதுக்கு உள்ள நீங்க என்ன நம்பர், எனி நம்பர் 2.8 இந்த மாதிரி எனி நம்பர் போட்டா சரி, இதோட ஃப்ராக்ஷன் பார்ட் யாரோ அது மட்டும் அவுட்புட்டா வரும். இதோட ஃப்ராக்ஷன் பார்ட் என்னது? 0.8 அவுட்புட்டா வரும். சரிங்களா? அண்ட் இதுவே when you put an integer you will get 0 as an answer. ஏன்னா இன்டீஜருக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட்டே இல்ல, அப்ப 0 ஆன்சரா வரும். சரியா? இதுவே நீங்க சப்ட்ராக்ட் பண்றீங்க, when you get 5.8 அப்ப நீங்க என்ன போடுவீங்க? சாதாரணமா என்ன போடுவீங்கன்னா 0.8ன்னு போட்டுருவீங்க. இல்ல, when you getting a negative number அப்ப நீங்க யோசிக்கணும், ஃப்ராக்ஷனல் பார்ட்னா ஒண்ணும் கிடையாது, அந்த நம்பர்ல இருந்து அவங்களோட இன்டீஜர் பார்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா -5/8. ஸோ -5.8. இதுல இருந்து இதோட இன்டீஜர் பார்ட் வந்து -6. ஓகேவா? அதோட இன்டீஜர் பார்ட் என்னது? -6. ஓகேவா? அதுக்கு இன்டீஜர் எடுத்தீங்கன்னா -6 தான் வரும். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஆட் ஆச்சுன்னா 0.2 தான் உன்னோட ஆன்சர். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே உங்களோட ஃப்ராக்ஷனல் பார்ட்டோட ஆன்சர் 0ல ஸ்டார்ட் பண்ணி 1 வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதோட ரேஞ்ச் அதை தாண்டி போகவே போகாது. ஓகே, அதை தான் ஃபிக்ஸ் பண்ணி நான் இங்க சொல்றேன். சரியா பசங்களா? ஓகே, ஒன்ஸ் திருப்பி சொல்லவா? ஓகே, இதை மட்டும் திருப்பி சொல்லவா? இதை திருப்பி சொல்லுமா? யா பசங்களா, நேத்து யாரெல்லாம் வீடியோஸ் பார்க்கவே இல்லை? ஓகே எவ்ரிவன், நேத்து வீடியோஸ்ல இந்த ஃபங்க்ஷனை பத்தி நான் தெளிவா சொல்லியிருப்பேன். ஓகேவா? யாராவது மிஸ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் அதை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொன்னேன். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒரு ஆள் தான் இவங்க. இது ஜென்ரலா என்னன்னா, ஒரு நம்பரோட ஃப்ராக்ஷன் பார்ட்டை மட்டும் சொல்லும். 2 வருமா மேம்? ஆமாண்டா, 2 வரும். 2 இன்க்ளூட் ஆகாது. சாரி, 2 இன்க்ளூட் ஆகாது. 2 இன்க்ளூட் ஆகாது. நீங்க பார்க்கலையா? ஓகே, ஸோ அப்போ அதை பார்த்துருங்க. ஏன்னா அதில் இன்டீஜர் ஃபங்க்ஷனும் சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன். 2 ஃபங்க்ஷன் பற்றி நேற்று வீடியோவில் நான் தெளிவாக சொன்ன பசங்களா. இஃப் யூ நாட் ரெசிபிள்னா போய் பார்த்துருங்க.
நான் இப்ப சொன்னது புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. பட் இது புரிஞ்சிருக்கிறத தாண்டி நிறைய ப்ராப்பர்ட்டீஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் நீங்க சம்ஸ்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ யூ ஷுட் நோட் இட். எஸ் இளமதி நான் சொல்றேன்டா. சரிங்களா? யா பசங்களா? எவ்ரிவன் ஓகே. ஆக்சுவலி கார்த்திக் நான் வந்து ட்ரை பண்ணேன்டா. அவங்க இன்னும் ஷேர் பண்ண மாட்றாங்க. நான் என்ன பண்றது? எஸ். ஓ லிங்கா? எஸ் கார்த்திக் நான் அதை ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? டோன்ட் வரி. ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஷேர் பண்ணிடுறேன். பிகாஸ் எஸ்டே ஃபுல் கிளாஸ் கண்டினியூஸ் கிளாஸ். ஸோ தட்ஸ் வை. ஓகே. பட் நான் பண்ணிடுறேன். சரியாப்பா? ஓகே யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் 2.6ஆ? ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். நான் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இல்லைனாலுமே நம்ம யூடியூப்லேயே பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. அதர்வைஸ் ஐ வில் ஷேர் த 2 links. ஓகே நோ ப்ராப்ளம். எஸ். ஸோ y is equal to square root of x square plus 4. இது எப்படி பண்ண போறீங்க? எனி ஐடியா? how will you do this? யா பசங்களா இப்போ வரைக்கும் பார்த்தது ஐடியாஸ் இருக்கு மேம். ஸ்கொயர் ரூட்ஸுக்கு வாட் இஸ் த ஐடியா? இப்போ பார்த்தா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்டா. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் டைப்ல இருந்தது. செகண்ட் வந்து குவாட்ராட்டிக் டைப்ல இருந்தது. தேர்ட் நம்ம என்ன டைப் பார்த்தோம்? இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியிற ரேஞ்ச், அதாவது சைன் காஸ் ஃப்ராக்ஷனல் அதை வச்செல்லாம் பார்த்தோம். ரைட்டா? இப்போ வருது டிஃப்ரெண்ட் டைப். இது ஸ்கொயர் ரூட்குள்ள வருது. ஸோ ஸ்கொயர் ரூட்குள்ள வரும்போது என்ன ஆகும்? ஞாபகம். அப்போ ஸ்கொயர் ரூட்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். டே இது ரொம்ப சிம்பிள். இப்போ இவனோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது லிட்ரலி ஈஸி. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, சி இட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் y is equal to square root of xன்னு இருக்கு. சரிங்களா? இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட கிராஃப் உனக்கு சொல்றேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட கிராஃப் பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அதோட கிராஃப். ஒரு ஹாஃப் பேரபோலா. சரிங்களா? ஒரு ஹாஃப் பேரபோலா தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட கிராஃப். அப்போ ஒயோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 to infinity. ஓகே ஒயோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா, இப்போ இதோட பாயிண்ட் வந்து இப்போ எக்ஸா இருந்தால் அது 0 to infinity வரைக்கும் வந்துடும். ஓகே when it is an x it is 0 to infinity. இப்போ அது எந்த அவுட் பிரேக் பாயிண்ட், எந்த பாயிண்ட்ல இருந்து அவுட் பிரேக் ஆகுதோ அதை நம்ம நோட் பண்ணோம். இதுக்கு தான் வந்துட்டு நான் என்ன சொல்வேன்னா, கிராஃப் ஆஃப் அ ஃபங்க்ஷன் உனக்கு தெரியணும். கிராஃப் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இப்போ இந்த வெர்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம் 0, அதனால இது 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரொம்ப பேசுறனோ? ஓகே ஒன்றும் இல்லடா. ஸோ இது வெறும் எக்ஸா இருந்தா 0லேருந்து இன்ஃபினிட்டி ஆகும். சரியா? அப்போ இந்த இடம் எப்போ 0 ஆகும்னு கண்டுபிடி. ஓகேவா? x² + 4 எந்த இடத்துல 0 ஆவாங்க, ஆர் அதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதுலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இது ரீச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓகே எஸ். ஸோ அதோட வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்னன்றதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ சொன்னல ரேஞ்ச் உனக்கு தெரிஞ்சா போதும். இப்போ இதுல யாரோட ரேஞ்ச் உங்களுக்கு தெரியும்னா, x² ரேஞ்ச் உனக்கு தெரியும். x²ங்கிறது ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பரோட ரேஞ்ச் இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than equal to 0. ஸ்கொயர் நம்பர் எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கும். ரைட்டா? இப்போ யோசிச்சு சொல்லுங்க. +4 பண்றோம். அப்போ ரெண்டு பக்கமும் +4 பண்ணுங்க. ஸோ x² + 4 இட் இஸ் ஈக்குவல் டு 4. 4 விட அவங்க கிரேட்டரா இருப்பாங்க. டன். இப்போ இவங்களுக்கு ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்றீங்க. when you apply square root it is straight away what? 2. அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ y lies between 2 to infinity. அவ்வளோதான், கொஸ்டின் டன். சரியா? ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தோட ரேஞ்ச் உனக்கு பிக் பண்ண தெரியணும். தட்ஸ் இட். ஸோ இதில் யாரெல்லாம் தெரிவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சா போதும். இப்போ இதில் யார் உனக்கு தெரிவாங்க? இந்த x² உங்களுக்கு தெரிவாங்க. தட்ஸ் இட். ஸோ x² தெரியுமா? ஸோ x² இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than equal to 0. அப்போ -x², அப்போ -x² இஸ் ஆல்வேஸ் லெஸ் than or equal to 0. And we have to add by 4 on both side. When you add 4, you will get 4. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்களேன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இட் வில் பி 2. ஆனா இங்க ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. இது ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் லைஸ் ஃப்ரம் விச்? எங்க இருந்து எங்க தான் ஸ்டார்ட் ஆகணும்? சி லெஸ் தென் 2ன்னு போட்டதுனால 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் யார் வேணா வருவாங்களா? யா பசங்களா? அப்ப 2ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் யார் வருவாங்களா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இந்த மாதிரி எழுதலாமா?
யா இந்த மாதிரி எழுதலாமா? இப்படி எழுதிட்டா ஆன்சர் கரெக்டா? நோ, இது தப்பா போயிரும். ஏன்? வை? ரீசன் மட்டும் சொல்லு. வை? ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட டீப் நாலேஜ் எனக்கு வேணும்ல. எஸ், ஏன்டா? அஃப்கோர்ஸ் இட் இஸ் நோ. ஆனா ஏன்? ஏன்ற ரீசன் என்னன்னா, மேம் இது ஸ்கொயர் ரூட் மேம். ஸ்கொயர் ரூட் இஸ் ஆல்வேஸ், ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் எப்பயுமே 0க்கு மேல தானே இருக்கும். அப்புறம் எப்படி மேம் நம்மளுக்கு கீழே வரும் அப்படின்னா நெகட்டிவ் ஓன் கம். அப்போ அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து 2 வரைக்கும் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். சரி பசங்க, அப்போ இதோட ரேஞ்சுன்னு பார்த்தா 0 to 2 அவ்வளோதான். ஓகே, திஸ் ரேஞ்ச் இஸ் கம்ப்ளீட்லி 0 to 2. பசங்களா எழுவேன் புரிஞ்சதுலடா? எல்லாத்துக்குமே புரிஞ்சதுல? I hope everyone got it. So square root of x அப்படினால என்னது? Literally 0ல இருந்து infinity வரைக்கும் யார் வேணா ஆன்சரா வருவாங்க? Anyone will come as an answer. ஆன்சர் யாரா வருவா அப்படி யோசிச்சு பாரு. ஓகேவா? யார் ஆன்சரா வர போறாங்க அப்படிங்கறது யோசிச்சு பார்க்கணும். அவ்வளவுதான். எஸ். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வச்சு நீங்க ஒரு சில ரேஞ்சை பிக் பண்றீங்க. எஸ், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் தி கிராஃப். ஓகேவா? இந்த கிராஃப் என்னன்னு சொல்றேன். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட். சரியா? எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவா இருக்குன்னா அந்த பேரபோலா அப்வர்ட் பேரபோலான்னு அர்த்தம். சரியா பசங்களா? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ஏ வந்து பாசிட்டிவா இருக்குன்னா இட் இஸ் அன் அப்வர்ட் பேரபோலா. இதுவே அந்த ஏ வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இட் இஸ் டவுன்வர்ட் பேரபோலா. ஓகேவா? இப்போ எல்லாருமே எனக்கு ஃபட்டாஃபட்டா ஆன்சர் பண்ணுங்க. இப்போ 3x² + 5x + 6 இட் இஸ் அன் அப்வர்ட் ஆர் டவுன்வர்ட் பேரபோலா? Yeah, it is an upward or a downward parabola. And 7x² + 5x + 8 இது என்னவா இருக்க போகுது? this. இப்போ இதை நான் ட்ரா பண்ண ட்ரை பண்றேன். அப்போ இவனோட ஆன்சர் என்னவா இருக்கும் பசங்களா? டவுன். யா, இட் இஸ் டவுன்வர்ட் பேரபோலா தான் இதை ட்ரா பண்ணா போகும். அண்ட் இது யாரு? இது நம்மளுக்கு அப்வர்ட். சரியா? எஸ், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இதுக்கோட வேர்டெக்ஸ். இப்போ ஒவ்வொரு பேரபோலாக்கும் ஒவ்வொரு வேர்டெக்ஸஸ் இருக்கும். கரெக்டா? அந்த வேர்டெக்ஸ் எக்ஸாக்டா நம்மளுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா -b/2a, -d/4a. இதுல இந்த b a எல்லாம் என்னன்னு தெரியுமா? b னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, a னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அப்ப இந்த d னா யாரு? கேபிட்டல் D யாரை டினோட் பண்ணுது? அப்ப அந்த கேபிட்டல் D யாரை டினோட் பண்ணும் பசங்களா? which will be your capital D? டிஸ்கிரிமினன்ட். எஸ், அப்போ அதுதான் உன்னோட டிஸ்கிரிமினன்ட். சரியா? யா. ஸோ அந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூவை 4a டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட வேர்டெக்ஸ் பாயிண்ட் வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். ரைட்? ஓகே. ஸோ திஸ் இஸ் தி வேர்டெக்ஸ் பாயிண்ட். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் என்ன பசங்களா? அப்போ ரேஞ்ச்னா என்னது? ரேஞ்ச்னா ஆக்சுவலி என்னது? ஒய்யோட மேக்ஸிமம் ரேஞ்ச் எங்கிருந்து எங்க வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றது தானே ரேஞ்ச். இப்போ இது ஒரு பேரபோலா. See, I am drawing here. X axis ஓட ரேஞ்ச் நீ சொல்ல போற. அவ்வளவுதான். கரெக்டா? X axis ஓட ரேஞ்சை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இப்படி ஒரு பேரபோலா இருக்கு. You have a parabola like this. இப்போ இதோட அல்டிமேட் பாயிண்ட் உனக்கு தெரியும். அல்டிமேட் பாயிண்ட் என்னது? -b/2a, -d/4a. ஓகே, ரைட். இப்ப சொல்லு பாருங்க. அப்போ y-யோட y ஆக்சிஸ்ல எங்கிருந்து எங்க ஷேட் ஆயிருக்கு? எஸ், எங்கிருந்து எங்க ஷேட் ஆயிருக்கு பசங்களா? யா, எங்கிருந்து எங்க மட்டும் தான் நம்மளுக்கு ஷேட் ஆயிருக்கு? நல்லா லுக் பண்ணி பார்த்தனா மேம் இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி மேல போய்கிட்டே இருக்கு. ரைட்? அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு என்னன்னு தெரிஞ்சா போதும் மேம். ஐ கேன் சே ஒயோட ரேஞ்ச் எங்கிருந்து எங்கன்னு என்னால சொல்லிட முடியும். கரெக்டா? அந்த பாயிண்ட் உனக்கு தெரியுமா பசங்களா? இப்ப அந்த பாயிண்ட் உனக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். யூ கேன் பிக் தி ரேஞ்ச். எஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்னது? that is max point to infinity. Yes. அப்ப அந்த பாயிண்ட் என்னது? what is discriminant? b² - 4ac. b² - 4ac. Perfect Mahil. Yes, good ரா. So இந்த பாயிண்ட் வேற யாரும் கிடையாது, -d/4a. Good, very good. அப்ப ரேஞ்ச் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரே ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மட்டும்தான் இருக்குன்னா அவனோட ரேஞ்ச் என்னது? அந்த ரேஞ்ச் வந்து -d/4a இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். -d/4a இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். எஸ், வாட் இஸ் டிஸ்கிரிமினன்ட்?
ஓய் எல்லாருமே படிக்காமலே வந்திருக்கீங்க. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க b² - 4ac, அதாவது ஃபார்முலா மெத்தட்ல ஸ்கொயர் ரூட்குள்ள ஒருத்தவங்க வருவாங்கல்ல, b² - 4ac, அதுதான் உன்னோட d. d stands for b² - 4ac. இவங்கள டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, what is it? d is equal to b² - 4ac, and this d is greater than or equal to 0 na the real solution. This d is less than 0 na no solution. When d is equal to 0, you have a equal solution. ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ அதுதான். ஓகேவா பசங்களா? ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் சிக்குவீங்க. ஓகேவா மேம்? ஃபைன். ஆனா இப்போ அது டவுன்வர்ட் லைக் டவுன்வர்ட் பாரபோலாவா இருக்கு. when it is a downward parabola, range சேமா? ரேஞ்ச் வந்து இதே தான் ரேஞ்சா? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு -d/4a, இன்ஃபினிட்டி. இதுதான் ரேஞ்சா? சே எஸ் ஆர் நோ. கெமிஸ்ட்ரி லெசன் 2 சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க மேம். ஓகே பிரணா, நோ ப்ராப்ளம். நான் ஸ்ராவணி மேம் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். எஸ் பார்த்தீங்களா, இதுதான் நான் ரேஞ்சு. ஸோ மேம் டவுன்வர்ட் பாரபோலாக்கும் ரேஞ்ச் இதே தான் மேம். எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருந்தாலும் ரேஞ்ச் இதுதான். கரெக்டா? சே எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு சொன்னா எஸ் ஓகே நான் விட்டுருவேன். நோ ஓகே, நோனா ஏ. யா, நோனா எனக்கு ரீசன் சொல்லு. ஓகே, வை பிகாஸ் மேம் டவுன்வர்ட் பாரபோலானா அந்த பாரபோலா பார்க்க இப்படி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் தான் -d/4a. அப்போ இங்கிருந்து கீழே தான் மேப் ஆகுது. ரைட்டா? இங்கிருந்து கீழே தான் மேப் ஆகிக்கிட்டே போகுது, விச் மீன்ஸ் -∞ ஸ்டார்ட் பண்ணி -d/4a முடியும். எஸ் எஸ். ஸோ -∞ ஸ்டார்ட் பண்ணி -d/4a முடியும். ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்தோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா பசங்களா? யூ ஆல் கெட் இட்? யா? எஸ்? ஹாய் பசங்களா. ஸோ இப்போ ஃபடாஃபடா ஆன்சர் பண்ணுறீங்களா? ஸோ இட் இஸ் ஒன்லி அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டவுன்வர்டா அப்வர்டான்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் இஸ் டவுன்வர்ட் ஆர் அன் அப்வர்ட் பாரபோலா. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு டவுன்வர்ட் பாரபோலாவா அப்வர்ட் பாரபோலாவா? இட் இஸ் வெதர் டவுன்வர்ட் ஆர் அப்வர்ட். அதை வச்சு தான் நீ ரேஞ்ச் பிக் பண்ண முடியும். இட் இஸ் அப்வர்ட், ரைட்? அப்வர்ட் அப்படின்னா ரேஞ்ச் என்னது? வாட் இஸ் த ரேஞ்ச்? your range will be -d/4a இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ ஃபைண்ட் d and find ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் d. அப்போ d வேல்யூ மட்டும் ஃபடாஃபட் கண்டுபிடிங்க. d வந்து யாரு? b² - 4ac. this is your d. what is your b? -1. ஸோ -1 ஸ்கொயர் பண்ணுங்க. and +1 actually. 4 into 1 into 1. so it is 4. just -3. d ஓட வேல்யூ -3. ஸோ -3 இங்கே போடுங்க. minus of minus +3 +3/4. ஸோ 3/4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா பசங்களா? ஸோ இந்த பாரபோலோட ரேஞ்ச் 3/4லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, அவ்வளோதான். ஸோ சிம்பிள், ரைட்? எஸ். வாட் அபவுட் திஸ்? அப்போ இதுக்கான ரேஞ்ச் மட்டும் எனக்கு சொல்கிறீங்களா? கேன் ஐ வெயிட் ஃபார் 2 minutes? எஸ். ஏன் பசங்களா? ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். யூ ஷுட் சே த ரேஞ்ச். ராக் வித் நவீன், யூ நீட் அ கைட். என்ன கைடு பசங்களா? என்ன கைடு உங்களுக்கு வேணும்? Yeah, பசங்களா, the range of y is equal to -x² - 2x + 3. Max Sengis. Does it guide like that? அந்த மாதிரி ஒரு கைடு இருக்கா என்ன? Yeah. So it is upward. Fine. அப்வர்டா டவுன்வர்டாலாம் கேட்கல, ரேஞ்ச் என்னன்னு கேட்டேன். ஓகே, மை கொஸ்டின் இஸ் ஜஸ்ட் அ ரேஞ்ச். எனக்கு ரேஞ்ச் மட்டும் நீங்க சொன்னா போதும். வாட் இஸ் த ரேஞ்ச்? எஸ், -∞ to -7/4. ஓகே, -∞லேருந்து 4 minus of minus +8 7/4 வருது. Are you sure?
4 plus 12 தானே வருது பசங்களா. 4 plus 12 means it's 16. 16 by 2 4 8 16 by 4a, right? 4a na minus 4. So it is minus 4. Yes. Ha. So it is minus 4. சரியா பசங்களா? Okay. Yes. Good. Good Riyas. Good Kavin. Yes. DB ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க பாருங்களேன். Okay? Yeah. Perfect. It is plus 4, right? So it is minus 4 தானே வந்திருக்கிறோம். இங்க மாத்தி போட்டுட்டாங்களா? Sorry, it is minus d, right? Minus d. Minus d by 4a. So it is plus 4. Yeah. ஓகே நவீன், அஃப்கோர்ஸ். பட் நான் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதையும் நீங்களே சொல்லிருங்க. சரியா பசங்களா? எஸ். ஸோ பசங்களா, இன்னொரு 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸ் நான் சொல்ல போகிற கான்செப்ட் மட்டும் நல்லா மண்டையில் வைக்கோ. ஏன்னா இதுதான் கிராஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த கிராஃப் ஃபங்க்ஷன்ஸை எப்படி ட்ரா பண்ண போகிறோம்? ஒரு 4-5 ஸ்டாண்டர்ட் கிராஃப்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சாகணும். எஸ். ஸோ வாட் இஸ் அ கிராஃப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் a பார் எக்ஸ் கிராஃப். என்னது? a பார் எக்ஸ் கிராஃப். ஸோ திஸ் 3 பார் எக்ஸ், 4 பார் எக்ஸ், 5 பார் எக்ஸ். சரியா? எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும், ஆனா அந்த நம்பர் வந்து 1 மட்டும் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓகேவா? 1 மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னா யூ வில் கெட் திஸ் கிராஃப். இஃப் அதுவும் 1 விட அதிகமா இருக்கு, 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? whenever you have an exponential function, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸா இருக்குன்னா அது 1 இருக்கக்கூடாது, and it should be very positive. இதுதான் ஒரே கண்டிஷன். ஆனா இப்படி இருக்கு மேம், அதுலயே 2 டைப் இருக்குல்ல. ஸோ 0 விட அதிகமாகவும் 1 இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இந்த இன்டர்வல்ல 2 விதமா பிரியும். இங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் இங்க இருக்கிறவங்க ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்ணுவாங்க. இந்த 2 டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸ் இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸே. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இவங்கள பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்க, ஏன்னா இவங்க தான் அதிகமா இருக்காங்க. 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்காங்க, ரைட்டா? ஸோ எனிதிங் 2 power x, ஸோ 2 power x, 3 power x, எனி நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தென் 1, அந்த 1க்கு நீங்க எக்ஸ் பவரை வெளியே மேலே எடுத்தீங்கன்னா அவங்களோட கிராஃப் எப்படி இருக்கும்னா பார்க்க இப்படி இருக்கும். எனி பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி கிராஃப் ஆஃப் தி எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இ பார் எக்ஸ் கிராஃபும் இதே மாதிரி தான் இருக்கும். சரியா? இட் இஸ் ஆல்சோ சேம். இ பார் எக்ஸ் இஸ் ஆல்சோ சேம் ஃபங்க்ஷன். ஏன்னா ஈங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஈயோட வேல்யூ வந்து 1.17 என்னமோ போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அண்ட் இதுவே அந்த நம்பர் வந்து லெஸ் தெனா இருக்கு அப்படின்னா, அதாவது 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கிற நம்பரா இருக்கு, அவங்களுக்கு எக்ஸ் பார் போடுறாங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் ஃபங்க்ஷன், இதோட ரிஃப்ளெக்ஷன் இது அப்படியே ஒய் ஆக்சஸை உல்டா பண்ண மாதிரி இவன் கிடைப்பான். ரைட்டா? ரிஃப்ளெக்ஷன் ஃபங்க்ஷன்னா என்னது? இவங்களை அப்படியே உல்டா பண்ண மாதிரி கிடைப்பாங்க. சரியா பசங்களா? எஸ். ஸோ இதை வச்சு இதை நீ கண்டுபிடிக்க போற. ஸோ இதோட ரேஞ்ச் பாரு. இதோட ரேஞ்சை வச்சு சொல்லுங்க. இப்போ ஒய் எதுல இருந்து எது வரைக்கும் ஷேட் ஆகுது? ஒய் எங்கிறது எங்க வரைக்கும் ஷேட் ஆகுது? யூ கேன் சி ஒய் கம்ஸ் ஃப்ரம் 0 to infinity, ரைட்? 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் தானே ஷேட் ஆகுது பசங்களா? எஸ் ஆர் நோ? 1 இருந்தா என்ன மேம் ஆகும்? ஆக்சுவலி 1 இருக்காதுடா. ஏன்னா 1 per x it is 1, ரைட்? 1 per x is 1. ஸோ அதுக்குன்னு கிராஃப் கிடையாது, அதுக்குன்னு எக்ஸே தேவையில்லை. யூ நோ நீட் எக்ஸ் ஃபார் தட். 1 பவரா இருக்கிறதுக்கு எக்ஸே நம்மளுக்கு தேவையில்லாம போயிடும். ஓகேவா பசங்களா? யா. ஓகே. எஸ். ஸோ இப்போ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் சம். இதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா sin x, டேக் sin x. எது உனக்கு தெரியுதோ அதை விடு. sin x உனக்கு தெரியும். sin x is always lies from -1 to 1. இப்போ என்ன ஆகுது? இவங்கள 2 பவருக்கு ரைஸ் பண்றாங்க. இட் இஸ் raised to 2 பவர். அப்போ இவங்க எல்லாத்தையும் 2 பவருக்கு ரைஸ் பண்ணுங்க. 2 power -1 less than or equal to, ஓகே. பவருக்கு ரைஸ் பண்ணும்போது இன்இக்வாலிட்டியில் சேஞ்சஸ் வருமா? நோ சேஞ்ச்.
நீ பவருக்கு ரைஸ் பண்ணுறப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. 2 raised power sin x 2 raised power 1. இதோட ஆன்சர் என்ன கேட்டிங்கன்னா 1/2 2. அப்போ இவங்க யாருக்கும் நடுவில் இருக்காங்க? 1/2க்கும் 2க்கும் நடுவில் இருக்காங்க. ஸோ ஒய்யோட ரேஞ்ச் என்ன பசங்களா? இட் இஸ் ஃப்ரம் 1/2 to 2. விட்டி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்? ஸோ பசங்களை ஜேயோட போர்ஷன்ஸும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. அண்ட் விட்டிக்கு இந்த வருஷம் நான் எடுத்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதில் இருக்க சம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். ஓகேவா? அதுக்கு நான் ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருப்பேன்ல, அதை சால்வ் பண்ணாலே போதும். ரைட்டா பசங்களா? எஸ். சரிடா, இதை யாருக்கு பவராக எடுத்துப்பீங்க? இதில் இருக்கிற எந்த ஒரு வேல்யூவை க்ளூவாக வச்சு we will find the range. எவ்ரிவன் நல்லா பார்த்து சொல்லு. இதில் இருக்கிறத யாரை க்ளூவாக வச்சு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிப்போம்? எக்ஸ் ஸ்கொயரை தான் க்ளூவாக வச்சு ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ தெரியுமா? எக்ஸ் ஸ்கொயர் ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் whom and whom? -1 to 1 அடி வாங்குவேன். இட் ஆல்வேஸ் லைஸ் ஃப்ரம் whom to whom கேட்டால் என்னடா சொல்கிறீங்க? 0 to infinity. Yes, 0 to infinity. So x square always lies from 0 to infinity வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டு பக்கம் +1 பண்ணுமா? பவர் ரைஸ் பண்ணுவீங்க. இதுக்கு பவர் ரைஸ் பண்ணாலும் இன்ஃபினிட்டி தான் வரும். இன்ஃபினிட்டி தூக்கி நீங்கள் ரைஸ் பண்ணாலும் இட் இஸ் கோஸ் டு இன்ஃபினிட்டி. அது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ரைட்டா? அப்போ இது யாருக்கும் நடுவில் இருப்பாங்க? 5ல ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 5 to infinity. அவ்வளோதான் இவங்க ரேஞ்ச். சரியா பசங்களா? ஏதோ உனக்கு ஒரு க்ளூ கிடைக்கும், அவங்க க்ளூ அப்படியே கிராப் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ரைட்? இதில் என்ன பசங்களா ப்ராப்ளம்? இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி யாரை க்ளூவாக வச்சு பண்ண போகிறோம்? எஸ், இதை யாரை க்ளூவாக வச்சு பண்ண போகிறோம்? யாரை க்ளூ வச்சு பண்ண போகிறோம்? குட், sin x. ஸோ ஓகே ஃபைன். ஸோ sin x எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இதோட ரேஞ்சை மட்டும் டக்குன்னு சொல்கிறேன். 2 sin x + 3. அதோட ரேஞ்சை எனக்கு டக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் sin xனா -1 to 1 வரப்போகுது. அப்போ 2 sin xனா -2 to 2 போக போகுது. +3ன்றப்போ வாட் வில் ஹேப்பன்? 1 to 5. ரைட்டா? கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஸோ இட் ஆல்வேஸ் லைஸ் ஃப்ரம் 1 to 5. மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணு. ஏன்னா இந்த ஸ்டெப்பை நம்ம அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் டக்குன்னு நீங்கள் பண்ண பார்ப்பீங்க. அவ்வளோதான். அப்போது இட் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் வாட்? -1 to 5 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டோம். ரைட்டா? இப்போது நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கல்ல, இது ஒரு நார்மல் நம்பராக இருந்தால் பரவாயில்ல. பட் இட் இஸ் அன் இன்வர்ஸ் நம்பர். அதாவது 1/ல வருது. 1/, ஓகே, இதை நான் உனக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ 1/2 இருக்கு. 1/2 நீ சும்மா வச்சுன்னா 0.5 தான். ஆனால் 1/2 நீ ஸ்கொயர் பண்ணன்னு வச்சுக்கோவேன், 0.25 வந்துடும். ரைட்டா? இதை விட இது கம்மி தான். ஓகே, இதை விட இது கம்மி தான். ஆனால் இதோட பவர் என்னது? 1. இதோட பவர் 2. பவர் அதிகமாக இருந்தால் இதுவும் அதிகமாக தானே இருக்கணும். ஆனால் இது கம்மியாக ஆகுது. ரைட்? ஸோ அது இன்வர்ஸ். அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? பவர் அதிகமாக அவங்களோட வேல்யூஸ் கம்மி தான் ஆகும். அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் இருக்குமா இருக்காதா பசங்களா? எஸ், தேர் வில் பி சேஞ்ச். அப்போ நீங்க இது ஒரு நார்மல் நம்பரா இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. ரெசிப்ரோக்கல் நம்பர்ஸுக்கு நீங்க மாத்தினீங்கன்றப்போ அங்க ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, யா. ஸோ இட் இஸ், அப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போ 1/2க்கு -1 எடுப்பீங்க. இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆயிட்டு தான் 1/2க்கு பவர் 5 எடுக்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ இதோட ஆன்சர் என்னது? 2வா? இதோட ஆன்சர் 2. இதோட ஆன்சர் என்ன பசங்களா? இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/32. அப்போ இது யாருக்கும் நடுவில் இருக்கு? 1/32லேருந்து 2 வரைக்கும் இருக்கு. 1/2 வரைக்கும் இருக்கு. சாரி, இட் இஸ் 1, ரைட்? -1 போட்டேன். 1 தான். 1 to 5. யா, ஓகேவா பசங்களா? எஸ். 2 கிடையாது, 1ரா. 1 to 5 தானே சொன்னேன். எழுதும் போது -1ன்னு எழுதிட்டேன். யா டிபி இஸ் 1 to 5. யா, புரியுதா பசங்களா? ஹோப் யூ ஆல் கெட் இட். எஸ்.
வாட் அபவுட் திஸ் கேஸ்? இது என்னன்னா லாக் ஃபங்க்ஷன். நீ அப்படியே பார்த்தது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், இதுக்கு பேரு லாக் ஃபங்க்ஷன். லாக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருப்பாங்க. அங்க எப்படின்னா நீ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல பார்த்தீங்க, இங்க ஒய் ஆக்சிஸோட லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு அது வரும். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாருங்க, இது என்னப்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டிங்கன்னா when your a is greater than 0. ஸோ இதுக்கும் சேம் கண்டிஷன் தான். ஏ பாசிட்டிவா இருக்கணும், ஏ நாட் ஈக்குவல் டு 1 இருக்கணும், ரைட்டா? ஏன்னா இதுவும் எக்ஸ்போனென்ஷியலுக்கு ரிலேஷன் தானே. லாக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ரிலேட்டிவ் டு ஈச் அதர். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று விட்ட அண்ணன் தங்கச்சி மாதிரி, சரியா? ஓகே, அப்போ ரெண்டு பேரும் ஒரே கண்டிஷன் தான். அப்போ ரெண்டு பேத்துக்கு ரெண்டு கிராஃப் இருக்கு. when your a is greater than 1னா இந்த கிராஃப். இப்போ இதுவே அது 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குன்னா இவங்களோட ரெசிப்ரோக்கல் கிராஃப். சி ரெசிப்ரோக்கல்னா என்னது? ரெசிப்ரோட்டிவ். ஸோ த எக்ஸ் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணுங்க. இது எக்ஸ் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணா இந்த கிராஃப் கிடைச்சிரும். ஓகே, நீ இதோட எக்ஸ் ஆக்சிஸை ரொட்டேட் பண்ணா போதும் இந்த கிராஃப் கிடைக்கும். கேன் யூ சி? எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணா இவங்க கிடைப்பாங்க. தெரியுதா பசங்களா? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாரு. இது அப்படியே ரொட்டேட் பண்ணா நம்மளுக்கு இது கிடைக்குதா இல்லையான்னு, ரைட்? எக்ஸ்போனென்ஷியல்ன்றப்போ ஒய் ஆக்சிஸ் நீ சுத்தினா உனக்கு இது கிடைக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை சுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா பசங்களா? எஸ். அப்ப லாக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி மேம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்? லாக் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்? இங்க பாருங்க, இங்க இருக்க பேஸ் 1 இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் நம்பரா இருக்கணும், அவ்வளவுதான். அண்ட் இது இது என்னடா, இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் 1 and it is also greater than 1 இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி லாக் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்போம்? சேம் மெத்தடாலஜி, ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரியா? ஸோ இதோட இது sin x உங்களுக்கு தெரியும். sin x மீன்ஸ் -1 to 1, ரைட்? அண்ட் இப்போ என்ன பண்ண போறீங்க? 2ஆல மல்டிபிள் பண்ணும், +12 பண்ணும். +12ன்றப்போ 10 14, right? So 10 to 14 it like, sorry, கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம்? plus 12. Yes பசங்களா? So this range is from 10 to 14. ஆனால் இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? இது யாரு? இவனோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன் 10லேருந்து 14 வரைக்கும், சரிங்களா? அப்போ இதுக்கு 10 போட்டு பாருங்க. அப்போ இது எப்படி இருக்கும்? அப்போ இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? log 10 10 to log 10 14 வரைக்கும், கரெக்டா? எஸ் பசங்களா? இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து 10 to 14னா அப்போ இதோட டொமைன் என்னவா இருக்கும்? 10 to 14 தான் இருக்கும். ஸோ அதைத்தான் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ log 10 10 பேஸும் நம்பரும் ஒரே மாதிரி இருந்தா அதோட ஆன்சர் 1, சரியா? அண்ட் இதோட ஆன்சர் உனக்கு தெரியுமா? நோ, யூ கான்ட். இதை எதுவும் மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன், சரியா? அதை அப்படியே வச்சுக்கோப்போ. If you know answer, leave it or it is. So அப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து log 10 14 வரைக்கும் வரும். அவ்வளவுதான் பசங்களா. ஓகே, சிம்பிள், ஈஸி. ஸோ லாகுக்கு முன்னாடி இருக்கிறவங்களை கண்டுபிடிங்க. திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா, எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஆல்வேஸ் லைஸ் ஃப்ரம் 0 to infinity. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் + 1 லைஸ் ஃப்ரம் whom? 1 to infinity, சரியா? 1 to infinityன்றப்போ log 10 1, ரைட்டா? log 10 infinity. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 log 1 anything to the base. log 1னா 0ன்னு அர்த்தம், ஓகேவா? log 1னா என்னது? 0 and log of infinity. ஒன் செக் பசங்களா. Okay, yes, it is 0 to infinity. Yes பசங்களா, log is always positive. log ஓட ஆன்சர் நெகட்டிவ்ல இருக்கா? ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணிக்கிறேன். whether log will come as a negative. log book யாராவது வச்சிருக்கீங்களா? you have any log book within yourself? உங்க யார்ட்டாவது log book இருக்கா? ஸோ அந்த log book ஓப்பன் பண்ணி பாருங்க. that is any we can see the question. ஸோ log bookல ஏதாவது நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்க பசங்களா. log book யாராவது வச்சிருக்கா?
log can be negative. I won't it is negative, but இருந்தாலும் செக் பண்ணிப்போம். log will be negative. log வந்து negatively வரும். சரியா? It is also negative. Right now? $20 இல்லைனா எக்ஸ்ட்ரா டைம்ஸும் கொடுத்துக்கிற பசங்களா? ஓகே, 11th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் எங்கே வச்சிங்கன்னே தெரியலையா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ரைட்டா? ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரை இருக்குது. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, உனக்கு இந்த கிராஃப் காமிச்சல்ல, இந்த கிராஃபில் நீ பார்த்தனா உனக்கு ஒரு ஹைலைட் தெரியும். வாட் இஸ் இட் பா அப்படின்னா, ஸோ இந்த கிராஃபில் நீ எதை நோட் பண்ணன்னு தெரியல, நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன். ரைட்டா மேம்? இந்த பாயிண்ட் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாயிண்ட் 1. சரியா? இந்த பாயிண்ட் வந்து 1. ஓகே, வாட் இஸ் திஸ் பாயிண்ட்? திஸ் பாயிண்ட் இஸ் 1. ஓகே, அந்த பாயிண்ட் என்ன பேசுங்களா தெரியுதாடா? எக்ஸ் வந்து 1 இருக்குன்னா, ஸோ அப்போ எக்ஸ் அப்போ எக்ஸ் 1ல இருந்து 0க்குள்ள, ஓகேவா? எக்ஸை நீங்கள் 1லேருந்து 0க்குள்ள போனீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இட் இஸ் டவுன்வர்ட். தெரியுதா? ஓகே, when your a is greater than 1, உன்னோட a வந்து greater than 1ன்றப்போ கண்டிஷன் சொல்கிறேன். அப்போது எக்ஸ் 1லேருந்து 0 to 1 இந்த ரேஞ்சில் பார்த்தனா உன்னோட கிராஃப் பாருங்களேன் எங்கே பிளாட் ஆயிருக்கு. இட் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தானே பிளாட் ஆயிருக்கு. அப்போது 0லேருந்து 1 இருக்கும் போது இட் ரீச்சஸ் நெகட்டிவ். அப்போ அதோட ரேஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா 0 to 1. ஜஸ்ட் உன்னோட எக்ஸ் வந்து 0 to 1 இருக்கும்போது உங்களோட ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் -∞ to 0. காட் இட்? 1 வரைக்குமே -∞ to 0 வந்துடும். 1க்கு மேலே போகும்போது தான் உன்னோட எக்ஸ் வந்து 1க்கு மேலே போகும்போது தான் இதோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போகுது. கரெக்டா? புரிஞ்சுதா? அந்த கிராஃப் புரியுதா பசங்களா? அப்போ நீங்கள் செக் அவுட் பண்ண, நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இதோட ஃபங்க்ஷன் வந்து 0 to infinity. ஸோ விச் மீன்ஸ் log 10 0ல் ஸ்டார்ட் பண்ணி log 10 இன்ஃபினிட்டியில் முடியும்டா. ஓகேவா? இதில் நடுவில் 2 ஸ்ப்ளிட் அப் இருக்கு. ஸோ லாக் 0லேருந்து 1 வரைக்கும் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தேன், -∞ to 0ன்னு சொன்னேன். கரெக்டா? யூனியன் 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாகவே அப்போ நான் என்னன்னு சொல்லலாம், -∞லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே உன்னோட ரேஞ்ச் தான். ஓகே, இப்போ -∞லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே இதோட ரேஞ்ச் வரும். ஓகேவா பசங்களா? சின்ஸ் இட் இஸ் 0 to 1ன்றப்போ இது -∞லேருந்து 0 வரைக்கும் வரும். எது வரைக்கும்? கரெக்டாக அந்த x1ன்ற இடத்துல தான் சேஞ்சஸ் ஹேப்பன். ஓகே, எஸ் பசங்களா? ஸோ வாட் அபவுட் திஸ் கேஸ்? ஓகேவா? ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், தென் வி கோ ஃபார் த சம்ஸ். ஓகே, அவ்வளோதான், முடிய போதும். வாட் அபவுட் திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மக்களே? இதோட ரேஞ்ச் மட்டும் சொல்லுங்க. x² - 5x + 6 அதோட ரேஞ்சை வந்து வேவி கர்வ் மெத்தட்ல சொல்லுங்க. யா பிரகதீஷ்? கரெக்டா? ஓகே ஃபைன். ஸோ வேவி கர்வ் மெத்தட்ல சொல்லுங்க. வாட் வில் பி தி ஆன்சர் ஃபார் திஸ்? யா பசங்களா? எனிவன்? இதோட வேவி கர்வ் மெத்தட் ஆன்சர் சொல்றான். இதோட ரேஞ்ச் என்ன? x² - 5x + 6 அதோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லுங்க. ஸோ split it as 2 quadratic equation, split it as 2. ஸோ இந்த 2 and 3 2 ஈக்குவேஷன்ஸ் வரும். கரெக்டா? 2 and 3 2 ரூட்ஸ் இருக்கு. ஆமா ரைட்? ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இது வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். இட் ஷுட் பி பாசிட்டிவ். x² - 5x + 6 should be பாசிட்டிவ். ஏன்னா லாக்னா இந்த நம்பர் பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும். இப்போ பாசிட்டிவ்னா எத்தனை கேஸ் இருக்கு? இங்கிருந்து இப்படி ஒரு கேஸ் இருக்கு, இங்கிருந்து இப்படி ஒரு கேஸ் இருக்கு. சாரி, இப்போதானே பார்த்தோம். ரியலி சாரி. why you should consider this? இது என்னது? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தானே?
quadratic equation ஒரு range எப்படி பாப்பீங்க? It is minus d by 4a to infinity. It is upward parabola. So இதோட range மட்டும் பார்த்து சொல்லுங்க. இதோட range என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, what is d here? d வந்து 25 minus 24. So 25 ல 24 போச்சுன்னா 1. 1 by 4. Okay? இப்போ 1 by 4 to infinity. Minus 1 by 4 to ல infinity வரைக்கும் வரும் range. ஓகேவா? இந்த function. ஆனா log ஓட graph. ஓகேவா? Yes. ஹாய் பசங்களா, லாகோட கிராஃப்ல சொல்லேன். வாட் இஸ் லாக் கிராஃப்? லாக் கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ், இப்போ எக்ஸ் ஆக்சஸ் இப்படி இருக்கு அண்ட் இட் இஸ் 10 10ன்றப்போ கிராஃப் பார்க்க இப்படி இருக்கும், ரைட்? ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1, இதை நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், கரெக்டா? இப்போ எக்ஸ் ஆக்சஸில் யாரெல்லாம் கொடுக்க போறீங்க? -1 to 4லேருந்து கொடுக்க போறீங்க. அதாவது -1.4 இங்கே இருக்கு, இங்கிருந்து இன்ஃபினிட்டி வரைக்குமே வரப்போகுது, ரைட்? ஆனா இதுல வந்து ஆக்சுவலி இந்த கிராஃப்ல யார் மட்டும் தான் இன்க்ளூட் ஆவாங்கன்னா 0 to infinity மட்டும் தான் இன்க்ளூட் ஆகும். x 0 to infinity அப்படினாலே லாகோட ரேஞ்ச் என்னது? -∞ இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா பசங்களா? ஓகே, இட் இஸ் ஈவன் தோ -1/4 to infinity, it is from -∞ to infinity. Everyone got it right? So some standard functions, standard graphs உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் பசங்களா. இதோட ஹெல்ப் வச்சு பார்க்கலாம். It is 11, 12, 17. So we can see some JEE questions. சரிங்களா? இதெல்லாம் some graph நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேன். With the help of this we can find the range. Graph வச்சு நம்ம range find பண்ணலாம். பட் இது உனக்கு நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். No problem. இதெல்லாமே உனக்கு நான் 11th சொல்லி கொடுத்த கான்செப்ட்ஸ் தான். எவ்ரிதிங் 11th சொன்ன கான்செப்ட்ஸ் தான். எஸ். ஸோ ரீகப் பார்த்துடலாமா பசங்களா? எஸ். வாட் இஸ் இட்? Find the number of solution for the following equation. Sin x is equal to x by 10. சரியா? Sin x is equal to x by 10. இது எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்? இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைப்னு எடுத்துக்கோ. sin x வந்து ஒரு கிராஃப், தனி கிராஃப். x by 10 வந்து ஒரு தனி கிராஃப். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற அந்த காமன் பாயிண்ட்ஸ் தான் நம்பர் ஆஃப் சொல்யூஷன், கரெக்டா? இப்போ sin x கிராஃபை நான் போடுறேன், ஓகேவா? எவ்ரிவன் sin x கிராஃபை நான் டிரா பண்றேன். ஸோ இது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்படி போய்கிட்டே இருக்கும், ரைட்டா? இதுதான் sin x கிராஃப். சரியா பசங்களா? ஸோ திஸ் இஸ் π by 2, திஸ் இஸ் π, 3π by 2, 2π, 5π by 2, ரைட்டா? எஸ். தென் வாட் ஹேப்பன்? இப்போ இது எக்ஸ், இது எக்ஸும் x by 10, அதுதான் எக்ஸ். அப்போ வந்து π by 10 எங்கே வரும்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ π by 10 எங்கே வரும்னு பார்த்து மார்க் பண்ணு. வாட் இஸ் யுவர் π by 10? π by 10 மீன்ஸ் ஓகே, எப்படியா ஒன்று மார்க் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதோட வேல்யூ என்னது? -3π by 2, π by 2, -π by 2, இது π by 2 தான். -3π by 2 minus 5π by 2. Okay, and this value is -2π minus π. யா பசங்களா? ஸோ இதுதான் sin x கிராஃப், சரியா? x by 10 கிராஃபை வரைகிறோம். ஓகே, when you draw x by 10 கிராஃப், ஒன்றும் இல்லை, இது நான் கிராஃப்லேயே உனக்கு காட்டுறேன். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரா பண்ணோம்? Yeah, so can I include the graph here? One sec. இது வேண்டாம். I can go with GeoGebra. One sec பசங்களா. கிராஃபிங் கால்குலேட்டர் போய் பண்ணிக்கலாம். ஓகே, yeah. So this is a graphing calculator. Okay,
ஸோ இந்த கிராஃபிங் கால்குலேட்டரில் உனக்கு நான் காட்டுறேன் பாரு. ஸோ திஸ் sin x கிராஃப். சரியா? ஸோ திஸ் இஸ் தி sin x கிராஃப். ஓகே. ஸோ sin x கிராஃபோட ரேஞ்ச் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பார்த்தோன்னா -1லேருந்து 1 அவ்வளோதான் ஷேட் ஆயிருக்கும் y axisல. வேறு யாரும் ஷேட் ஆயிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் x/10 கிராஃப். ஓகே. ஸோ இந்த கிராஃபை நல்லா உத்து பார்த்தோன்னா இந்த லைனும் சரி இந்த கிராஃபும் சரி கரெக்டாக 3 இடத்துல மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கும். ஸோ கேன் யூ சி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட், ஓகே நாட் இவ்வளோதான். ஓகேவா? 1 2 3 4 5 6 7. அப்போ டோட்டலாக இதுக்கு எவ்வளோ சொல்யூஷன்ஸ் கிடைக்குன்னா 7 தான். ஏன்னா இதுக்கு மேலே சொல்யூஷன்ஸ் கிடையாது. மேலேயும் போகாது கீழேயும் போகாது. கரெக்டாக பசங்களா? ஸோ யூ ஹாவ் டு நோ திஸ் டயக்ராம். அவ்வளோதான். சரியா? ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் உனக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. ஸோ sin x கிராஃபை அழகாக போட்டு வரைஞ்சிக்கோங்க. ஸோ -1லேருந்து 1 வரைக்கும். ஓகே. இதை நீங்கள் அங்கே எப்படி பண்ணுவீங்கன்னா யூ ஹாவ் டு நோ சர்டன் லிமிட். ஓகே. இதை எப்படி ட்ரா பண்ணுவோம்? அப்போ இங்கே நாம் வந்து சடனாக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அளவுகோல் வச்சுக்கோடா. ஓகே. ஓகே, it will goes like this. இப்படி போயிட்டே இருக்கு. ரைட்டா? x is equal to 10. x/10ன்றப்போ சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸுக்கு 1 போட்டு பாருங்க. எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா 1/10 ஆன்சராக வரும். ஸோ x1ன்றது எந்த கிராஃப்? கிராஃப் தப்பாக போட்டுட்டேன், சாரி. ஒரே அளவாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பிளாட்டிங் கரெக்டாக வரும். ரைட்டா பசங்களா? எஸ். இப்போ எக்ஸ் வந்து x/10. x/10னா when you put x as 1. x1ங்கிறது இந்த பாயிண்ட். x0 π/2 π. ஸோ பைன்னு இருக்குல்ல, யூ வில் கன்சிடர் சாரி. ஸோ இந்த கிராஃப் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போதே நான் சொல்லி கொடுத்துறேன். சரியா? வி வில் சி கிராஃபிங் டுமாரோ. ரைட்டா? கிராஃபிங் பற்றி உனக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். ஈவன் கிராஃபிங், கான்ஸ்டன்ட் கிராஃபிங் எல்லாமே நாளைக்கு சொல்கிறேன். அப்போது உனக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ ஹவ் வில் தி பிளாட் தி பாயிண்ட்ஸ் அப்படிலாம் நான் சொல்கிறேன். ஃபைனாக பசங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த சம்ஸை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ரைட்? ஸோ வாட் வி ஹவ் டன், ஃபைண்ட் தி சம் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ ஆஃப் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. BMNN. Okay, where GCD is equal to 1. Right? Where GCD is equal to 1. So, இதை மட்டும் சொல்லுங்கடா இப்போ. எஸ் பசங்களா? ஸ்க்ரீன் தெரியலையா? ஸ்க்ரீன் தெரியலையா? சாரி. இன்ன வரைக்கும் ஸ்க்ரீனே இல்லாமல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணனா? ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். யா டே பசங்களா, இதை பாருங்களேன். ஸ்க்ரீன் நாட் விசிபிள். ஸோ ஓகே, ரியலி சாரி, நான் பார்க்கல. ரைட்? This is from the 11th standard. Yes, it is from the 11th standard, but நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் JEE question 2024 வந்தது. ஓகேவா? 2024 வந்த கொஸ்டின் தான் பசங்களா. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? வாட் they asked. இது நிறைய பேத்துக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. என்னன்னா, sum of maximum and minimum value of a function. ஒருத்தங்களோட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ, அதாவது இந்த ஃபங்க்ஷனோட லிமிட், இந்த ஃபங்க்ஷன் வேல்யூவோட லிமிட் இதுலேருந்து இது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றது யாரு? என்ன டேர்ம்? எந்த டேர்ம் வந்து ஃபங்க்ஷனோட லிமிட்டை பத்தி பேசுறாங்க? ஓகேவா? இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் மேக்ஸிமம், இதுதான் மினிமம் அப்படின்னு ஒரு பவுண்டரி செட் பண்றோம்ல, அந்த பவுண்டரி செட்டிங் வேற யாரும் கிடையாது. ஹூஸ் இட்? நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த டேர்ம்ஸ்ல சொல்லுங்க. ரேஞ்ச். எஸ். அப்போ அந்த ரேஞ்சில் இருக்கிற சின்ன வேல்யூ தான் மினிமம் வேல்யூ, பெரிய நம்பர் தான் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபைண்ட் திஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு காமனாலிட்டி யாராவது இருக்காங்களா? ஸோ அதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ இட் இஸ் 16. ஐ ஹோப் 16 is can't factorized in terms of 3. 16 எப்படிலாம் பண்ணலாம்? 4 into 4, 2 into 8, 16 into 1, or
3 டேபிள்ல வராது. 8 டேபிள்ல போட்டுட்டோம். அவ்வளவுதான். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் தானே இருக்கு பசங்களா? 16க்கு ரைட். ஸோ இந்த 16ல இது எதை யூஸ் பண்ணாலும் 3 கிடைக்காதுல்ல. நமக்குல அதர்வைஸ் பார்த்தா √16 வேற எதுவுமே கிடையாது. எஸ். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டியில 16 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் வராது. அண்ட் அப்போ -3யும் வராது. அப்போ இவங்க 2 பேத்துக்கும் காமனாலிட்டிங்கிறது யாரும் கிடையாது. ஸோ ரேஷனல் பாயிண்ட்ஸா யாரா வேணா வரலாம். ரேஷனல் குவான்டிட்டிஸ் வேணா யார் வேணாலும் வரலாம். எஸ், ஃபைன். அப்போ இதை நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க? மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ when you multiple it 2y² plus 3xy plus 8y equal to 2x² minus 3x plus 8. இந்த f of x y ன்னு எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணணும்? இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணுவீங்க. கரெக்டா பசங்களா? when you form as a quadratic equation 2x² காமனா எடுத்துட்டனா y minus 1 and இங்க பாத்தீங்கன்னா you can take 3x is also common. So when you take plus 3x is common, y plus 1 வரும். ரைட்டா? இங்க இருக்கிறது ஆப்போசிட் சைன். And when you take 8 as common, y minus 1 வரும், which is equal to 0. சரியாடா? இது என்னது? டிட்டர்மினன்ட். இது வந்து எப்போ வந்து நம்மளுக்கு பாசிபிள்? இதுக்கு ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னா இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட டெல்டா should be greater than or equal to 0. ஸோ இதோட டெல்டா வேல்யூ என்னது? ஸோ இதோட b பார்த்தனா 3y plus 1 the whole square. இதுதானே b minus 4ac 4 into 2 into y minus 1 8 into y minus 1. எஸ், அவ்வளோதான். greater than or equal to 0. எஸ், இந்த கண்டிஷனை மட்டும் செக் பண்ணி y-ஓட பிஹேவியரை கண்டுபிடிக்கலாம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஃபார் திஸ்? 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 ஸ்கொயர் பண்ணால் 9. y plus 1 ஸ்கொயர் பண்ணால் y² plus 2y plus 1. ரைட்டா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 8 2 8 2s are 16 16 into 4 64 and 64 into y minus 1 the whole square. So y² minus 2y plus 1 equal to 0. சரியா பசங்களா? எஸ். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 9y² minus 64y². when you take as common 64ல 9 போச்சுன்னா என்ன ஆகும் பசங்களா? இங்க ஒரு 4 இங்க ஒரு 5 னா minus 55y². ரைட்டா? கரெக்டா பசங்களா? சே எஸ் ஆர் நோ? யா, ஓகே. நெக்ஸ்ட் இது 18 18ல பிளஸ் 128 18 128 128ல இருந்து 18 போச்சு அப்படின்னா ஐ ஹோப் 8 போச்சுன்னா 20. ஸோ 20ல இருந்து ஒரு 10 போச்சுன்னா 110. ஓகே. ஸோ இட் இஸ் பிளஸ் 110y. சாரி, ஏன் மைனஸ் பண்ணணும்? ஆட் தானே பண்ணணும். ரியலி சாரி. இதுவும் ஆட் தான், இதுவும் ஆட் தான். அப்போ 128 கூட 18 ஆட் பண்ணால் போதும். எஸ், நான் நடத்துறது 9th போர்ஷனா 10th போர்ஷனா? இட் இஸ் JEE போர்ஷன்ஸ் பசங்களா. இட் இஸ் ஆல் காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி திங். 12th போர்ஷன் வரைக்கும் கலந்துருக்கும். செட்ஸ் ஃபங்க்ஷன் ரிலேஷனில் 9th ஸ்டார்ட் பண்ணி 12th வரைக்கும் இருக்க எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணுவேன். தட் இஸ் JEE. ஓகே. இஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 146y. ரைட்டா? அண்ட் இது -64 + 9. ஸோ 64ல மைனஸ் -55 greater than or equal to 0. ஸோ இது எல்லாத்தையும் யாரால டிவைட் பண்ணலாம்? கேன் எவ்ரி திங் வில் பி டிவைடட் பை 5? 5ஆல் டிவைட் ஆகுமா? நோ. எஸ் பசங்களா? மேம் நீட் 2025 டீச் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பசங்களா. நீட் கிளாஸஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் அண்ட் நம்மளோட யாழ்சாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எவ்ரிவன், இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். எப் பசங்களா? ஸோ ஒயோட வேல்யூ மட்டும் சொல்கிறேன் ஃபடாஃபட். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ ஆல் ரிப்ளை. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இதோட ஆன்சர் என்னன்னு. ஐ ஹோப் இப்படி சால்வ் பண்ணால் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் பசங்களா? இப்படி சால்வ் பண்ணால் வராதுன்னு நினைக்கிறேன். யூஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டிருக்கலாம்ல. சாரி, நான் தான் யோசிக்கல, நீங்களும் யோசிக்கல பத்தியா? யா, வை ஷுட் யூ சால்வ் லைக் திஸ்? இப்படி சால்வ் பண்ணால் கிடைக்காது. அப்படியே யோசிச்சேன், இப்போ நான் யோசிக்கல பார்த்தீங்களா? யூ ஓன்ட் சால்வ் லைக் திஸ். ஐடென்டிட்டி. ஓகே. So this is a square number. Yes, it is a square number and this is a square number because 64 is a square number and y minus 1 is a square number, right? அப்போ the 3y plus 1
ப்ளஸ் 8 ஓகேவா 64னா 8 8 இன்டூ ஒய் மைனஸ் 1 இது ஒரு டேர்ம் 3y plus 1 minus 8 into y minus 1 இது ஒரு டேர்ம் எஸ் அப்படியே சொன்னல பசங்களா அதை நம்ம இங்க யூஸ் பண்ண மறந்துட்டோம் பாருங்க ஸோ இட் இஸ் 3y plus 8y which is 11y ஓகேவா 11y ரைட் அண்ட் அதே மாதிரி plus 3 minus 8 plus 3 minus 8 minus 5 next 3y minus 8y minus 5y plus 3 plus 8 minus 3y plus 11 greater than or equal to 0 ரைட்டா ஸோ நீங்கள் இதை என்ன பண்ண போறீங்க வேவிகாவ் மெத்தடில் போக போறீங்க வேவிகாவ் மெத்தட் அப்படின்னா இது பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் டேர்மை காமன் எடுப்பீங்க காமன் எடுக்கும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகணும் அப்போ 11y மைனஸ் 5 3y மைனஸ் 11 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சரியா யா கண்டுபிடிச்சிட்டிங்களா குட் பிரகதீஷ் ஸோ இட் இஸ் 5/11 ஒரு டேர்ம் அண்ட் 11/3 ஒரு டேர்ம் ரைட் ஓகே ஸோ இட் இஸ் லெஸ்ன்றப்போ இந்த கேஸாக தான் இருக்கும் ஸோ ஒய் ஆல்வேஸ் பிலாங்ஸ் டு 5/11 டு 11/3 ஸோ மினிமம் என்னது மினிமம் 5/11 மேக்ஸிமம் 11/3 சரியா இப்போ அவன் அதை கேட்கல அது எம்என் கேட்கல அவன் என்ன சொல்றான் அவங்க ரெண்டு பேர்த்தோட சம் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சம் பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ எம்என்என் அப்போ எம்மும் என்னும் என்ன ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறான் ஓகே விச் மீன்ஸ் இவங்க ரெண்டு பற்றி ஆட் பண்ணால் என்னடா கிடைக்கும் வாட் இஸ் ஆடிங் ஆஃப் திஸ் உங்களை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 5/11 + 11/3 ஈக்குவல் டு m/n ஓகே இவங்களை ஆட் பண்ணும் போது கிராஸ் மல்டிபிள் பண்ணும் ஸோ 15 + 121/33 ஈக்குவல் டு m/n ரைட்டா ஓகே ஸோ வென் யூ ஆட் திஸ் 16 7 1 இந்த ஏதாவது டேபிளை டிவைட் பண்ண முடியுமா டிவைட் பை 2 டேபிள் நோ 3 டேபிள் வருமா நோ சாரி 6 136 3 டேபிள்ல வருமா வராது இது வருமா நோ இது எந்த டேபிளையும் வராதுல்ல பசங்களா எஸ் இட் won't come in any table right வேற ஏதாவது டேபிள்ல வருமா இது ரெண்டும் one sec 3 எப்படி வரும் இங்க 5 தானே வரும் this is 5 so this is 5 so this is 5 this is 5 11 5 சரிங்களா so which means 5/11 + 11/5 equal to m/n ஓகேவா பசங்களா so 55 + 121/55 equal to m/n so when you add it 6 25 yes so 4 146/55 ரைட்டாடா ஸோ இது ஒன்றும் இல்லை இது ஒரு நார்மல் நம்பர் ஒரு நார்மல் ரேஷியோன்னு எடுத்துக்கோ ஓகேவா ஸோ இது ஏதாவது நம்பர்ஸில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க இஃப் இட் இஸ் எனி நம்பர் கேன்சல்டு பை திஸ் ரெண்டுமே 5 டேபிளில் வராது 11 டேபிளில் வருமா 146 11 டேபிளில் வருமா ஏன் பசங்களா எனி சேஞ்சஸ் இட் வில் பி 146 நோ ரைட் இது யாரும் எந்த டேபிளில் வர மாட்டாங்க காமனிட்டி எதுவுமே கிடையாது கேன்சலும் பண்ண முடியாது ரைட்டா அப்போ எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 146k என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 55k இட் இஸ் ரேஷியோ டைப் இருக்கு அப்போ m + k ஓட டைப் என்னது 146 + 55 which is 201k சம்திங் வரும் ரைட்டா அப்போ ஆன்சர் என்னது வாட் இஸ் யுவர் ஆன்சர் இட் இஸ் ஈக்குவல் டு 201 ரைட் 201 வேற எதுவும் கிடையாது ஓகேவா பசங்களா எஸ் ஸோ செக் ஃபார் திஸ் கொஸ்டின் ஸோ JEE 2024 6th ஏப்ரல்ல கேட்டிருக்காங்க ரைட்டாடா இதில் என்ன கேட்டிருக்காங்க லெட் திஸ் இஸ் பி சம் ஃபங்க்ஷன் த ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் இதை நீ ஈஸியாக போட்டுருவ டூ யூ நீட் மை ஹெல்ப் இதுக்கு யாருக்காவது என் ஹெல்ப் தேவைப்படுதா யூ ஆல் நீட் எனி1 யாருக்காவது என் ஹெல்ப் தேவைப்படுதா பசங்களா எஸ் 176 இல்லை 146 தான் வரும் செக் பண்ணி பாருங்க
யா பசங்களா? What is the range of இது யாருக்காவது range கண்டுபிடிக்க தெரியுமா? You need my help. Yes, இந்த functionsக்கு இன்னைக்கு உங்களுக்கு நான் help பண்ணுமா? Or we can solve it together. Solve பண்ணலாமா? No problem. See 7 minus sin 5x. இது எப்படிடா எழுதலாம்? How could you write this? இவ்வளோ sums பார்த்தோம்ல. So sin 5x. x இருந்தாலும் சரி 5x இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி x sin x ஓட லிமிட்டே 1ல இருந்து 1 வரைக்கும் மட்டும்தான். ஓகேவா? 1ல இருந்து 1 வரைக்கும் மட்டும்தான். சரியா பசங்களா? ஸோ sin 5x ஓட லிமிட் வந்து 1ல இருந்து -1 வரைக்கும். ஓகே, எஸ், விச் மீன்ஸ் வாட்? இப்போ நீங்க 7ஆல எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஸோ 7ஆல ஆட் பண்ணீங்க அப்படின்னா இட் பிகம்ஸ் -6 அண்ட் இட் பிகம்ஸ் 8. ஓகே, அண்ட் 1/1/ன்றப்போ ரெசிப்ரோகேட் ஆயிரும். ஸோ -1/6 1/8. ஓகே, அப்போ எக்ஸ் ஃபங்க்ஷனோட லிமிட் எப்படி இருக்கும்? So it is +6 actually. It is not -6, +6. ரைட்டா? அப்போ எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு பசங்களா? 1/8 to 1/6. 1/8ல இருந்து 1/6 வரைக்கும். அவ்வளவுதான். So simple, right? ஒரு நிமிஷத்துல போட்டுடலாம்ல. So it is D option. Barely 1 minute. Yes. பெரிய கொஸ்டின் தான். ஓகே, JEE question JEE main 2024 9th April shift 2ல வந்த question. Find the range of the function அப்படின்னு சொல்லிட்டு ஒரு function இருக்கு for x belongs to x to r b a to b. ஓகேவா? அப்ப அந்த a bங்கிறது வேற யாரும் கிடையாது, ரேஞ்ச். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ ரேஞ்ச் கண்டுபிடிச்சனா a வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ, b வந்து செகண்ட் வேல்யூ. If a and alpha and beta are respectively the arithmetic mean and geometric mean of a and b, find the value of alpha by beta. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க a b கண்டுபிடிக்கணும். What is the range of this function? அப்ப நீ a b கண்டுபிடிச்சாதான் gm pmக்குலாம் போக முடியும். யா பசங்களா? So how will you find am? Sorry, range of that function. We have sin x, we have quadratic x, cos x. இது எல்லாமே இருக்கு. ஆப்ஷன் டி. எஸ், of course கவின், it is ஆப்ஷன் டி. இப்போ லாஸ்ட்ல இருக்க ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்து சொல்லுங்க. What is the answer for that question? யா பசங்களா, what is the maximum value? யா மக்களே, என்னடா ஒருத்தர் கூட ஆன்சர் சொல்ல மாட்டீங்க? யாருக்காவது எந்த க்ளூ கிடைக்கலையா? எனி க்ளூ? ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, சி பசங்களா, ஸோ உனக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever you have sin x, sin some x plus cos some x, இந்த ரெண்டு எக்ஸும் ஈக்குவலாக இருக்கு. அண்ட் இங்கே ஒரு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? எஸ், இங்கே ஒரு நம்பர் இருக்கு, இங்கே ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, ஸோ இஸ் a cos x plus b sin x, இப்படி ஒரு நம்பர் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தோட மேக்ஸ் அண்ட் மினிமம் வேல்யூ என்னால் சொல்ல முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேர், இதோட லாஜிக் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, it is minus square root of a square plus b square to square root of a square plus b square வரைக்கும் வரும். சரிங்களா? அந்த a bங்கிறது இவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ்.
A and B they are their coefficient. சரியா பசங்களா? வேற எதுவும் கிடையாது. இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்றேன். அதை ஆராய்ச்சி பண்ணாது, இப்போதைக்கு இது ஒரு ஃபார்முலாவா படிங்க, ரைட்டா? ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு நான் ட்ரிக்னாமெட்ரி வரும்போது தான் உங்களுக்கு சொல்ல முடியும், ரைட்? ஸோ ஐ நீட் சம் ட்ரிக்னாமெட்ரி நாலேஜ் ஃபார் தட். ஸோ இப்போ நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இது எப்போ உனக்கு சொன்னால் எனக்கு புரியாது, பட் ஹாவ் அ ரிமெம்பர் ஆஃப் திஸ். ஓகேவா மேம்? ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி காஸ் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ அவங்களோட ரேஞ்ச் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, minus square root of a square plus b square to square root of a square plus b square. ரைட்டா பசங்களா? எஸ். for this type, yeah, for இந்த டைப்புக்கு நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் இந்த ஐடென்டிட்டி வரும்டா, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி இதோட வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. நோ மோர் குவரிஸ். சரியா? ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ண தெரியும்ல. ஸோ இவங்க ஸ்கொயரே ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 1, அதை வச்சு இவங்களோட க்ளூ வேல்யூவை கண்டுபிடிப்பாங்க, ரைட்? ஸோ நீ அவ்வளோலாம் ஆராய்ச்சி பண்ணாத, ரைட்டா? இவனோட வேல்யூ உனக்கு தெரியும் இப்போ, ரைட்டா? ஸோ sin 3x plus cos 3x ஓட வேல்யூ உங்க எல்லாத்துக்கும் தெரியும். sin 3x plus cos 3x ஓட வேல்யூ எல்லாத்துக்கும் தெரியும், which is always lies between மைனஸ் இவங்க ரெண்டு பேர்த்தோட கோஃபிஷியன்ட் 1 ஆட் பண்ணா √2 வரும். ஸோ மைனஸ் √2ல இருந்து √2 வரைக்கும் வரும். சரியா பசங்களா? இப்போ இவங்க கூட 2 கூட நீங்க ஆட் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஆட் வித் 2. ஸோ மைனஸ் √2 to 2 plus √2. அண்ட் என்ன பண்ண போறீங்க? ரெசிப்ரோகேட் பண்ண போறீங்க. ரெசிப்ரோகேட் அப்படின்னா 1/2 minus √2ல இருந்து 1/2 plus √2 வரைக்கும். கரெக்டா? எஸ். ஸோ விச் மீன்ஸ் who's your B? Yeah. அப்போ who's your A and who's your B? அப்போ யாரும் A யாரும் B? A ஓட வேல்யூ என்ன, இப்போ B ஓட வேல்யூ என்ன பசங்களா? who's your A, who's your B? இப்போ இதுல யாரை A1 எடுத்துப்பீங்க, யாரை B-ன்னு எடுத்துப்பீங்க? A to B னா அப்போ இதுதானே உன்னோட A. This is your A and this is your B. ஓகேவா? ரொம்பலாம் யோசிக்காத. Your A is 1/2 plus √2. You have to find this value. So அதை ரேஷனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணுங்க. கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணா 2 minus √2 டிவைடட் பை இவங்க ரெண்டு பத்தியும் மல்டிபிள் பண்ணா 4 minus 2டா. 4 minus 2 which is 2. ஓகே? 2 minus √2 by 2. ஓகே? B ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 plus √2 by 2னு வரும். ஓகே? ஸோ திஸ் இஸ் B, திஸ் இஸ் A. யா, இப்போ அவன் என்ன சொல்றான்? இவங்க ரெண்டு பேத்துக்கும் AM எடுத்தா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் AM. AM மீன்ஸ் அரித்மெட்டிக் மீன். அரித்மெட்டிக் மீன்னா அவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா யுவர் ஆன்சர் இஸ் ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும். யூ ஹேவ் டு ஆட் திஸ் போத். இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா √2 கேன்சல் ஆயிரும், 2/2 மட்டும் வரும். கரெக்டா? எஸ். ஸோ யூ ஹேவ் டு ஆட் அண்ட் டிவைடட் பை போத். அவ்வளோதான். ஸோ இது ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ண போனா யூ வில் கெட் 1 minus √2/2. இது வந்து 1 plus √2/2. அவ்வளோதான். இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், 1 மட்டும் இருக்கும். 1 plus 1 2. 2/1 it is 1. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 1. ஓகே? வாட் அபவுட் பீட்டா? பீட்டானா என்னது? ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீன்னா ஏபியை மல்டிபிள் பண்ணி √2 எடுக்கணும். ஓகே? ஏபியை மல்டிபிள் பண்ணி √2 எடுக்கணும். வென் யூ மல்டிபிள் திஸ் போத், இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்னா 1. ஓகே? இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்னா 1 minus √2/2 தி ஹோல் ஸ்கொயர். அதுக்கு √2 எடுக்கணும். ஓகே? 1 minus which is 2/4. ஸோ 2/4 திருப்பி நீங்கள் இது பண்ணீங்கன்னா 1/2 கிடைக்கும். ஸோ 2/4ன்னு வச்சுக்கோங்க. 2/4. when you take square root, இப்போ √2/2 என்னடா கிடைச்சிருக்கு? √2/2 கிடைச்சிருக்கு.
சரியா பசங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் √2/2 ஆர் 1/√2 எப்படி வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, √2/2 ஆர் 1/√2 ஃபிக்ஸ் இட் லைக் எனிதிங். ஓகேவா? இப்போ அந்த α/2 என்னடா கேட்டிருக்காங்க? தேர் ஆஸ்கிங் α/β, ரைட்? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 1 அண்ட் இதோட வேல்யூ வந்து 1/√2. ஸோ வென் யூ டேக் ரெசிப்ரோக்கல், ஹூஸ் யுவர் ஆன்சர்? யார் அப்போ ஆன்சர்? டி ஆப்ஷன், √2 தான் ஆன்சர். ஓகே, எஸ் பசங்களா? ஒரு சம் தான், பட் இட் வில் டேக் a large quantities to answer. எஸ். ஸோ பசங்களா, ஜேஇக்கும் சரி நீட்டுக்கும் சரி they are going to launch some what is it, நம்ம என்ன பண்ண போறோம்னா கோர்ஸ் லான்ச் பண்ண போறோம். அந்த கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஜஸ்ட் ஹேவ் இட். அண்ட் இந்த நீட்டுக்கு நம்மளுக்கு 100% வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. உங்களோட ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகலைன்னா there will be 100% guarantee. சரியா? உங்களோட ரேங்க் நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீட் ஏதாவது ட்ராப் இயர் எடுக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. எஸ் கவின், √2. ஸோ நீங்க தனியா போட்டு வந்து ஆன்சர் சொல்றீங்க, கரெக்டா? குட்ரா, எவ்ரி ஒன் ஸோ அப்ரிஷியேட்டிவ். ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம்? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு என்ன பார்க்க போறோன்றதும் சொல்லிடுறேன். சரியா? யா, ஷிமோன் சார் திருச்சிக்கு போகலாம் கம்மிங்கா. ஓகே, வி வில் சீடா. ஓகேவா? பார்க்க போறோம். நாளைக்கு என்ன பார்க்க போறீங்க? எஸ், கிராஃபிங் பத்தி சொல்ல போறேன் அண்ட் ஈவன் ஆட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேச போறேன். சரியா? ஸோ டுமாரோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் ஈவன் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாருமே கரெக்டாக 10:30க்கு அசம்பிள் ஆகுங்க. ஓகேவா பசங்களா? ஸோ பை பை ஆல்.